ஹரே கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. பக்தர்கள் அனைவரையும் இந்த பக்தி விருக்ஷா வகுப்புக்கு வரவேற்கிறதுல மகிழ்ச்சி. எல்லாருக்கும் என்னுடைய வாய்ஸ் கிளியரா கேக்குதா? நல்லா கேக்குது பிரபுஜி. ஓகே, தேங்க்யூ. என்னன்னா இங்க வந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் வந்து ஒரு ஹெவி ரெயின் வந்தது. அதனால என்னாச்சு, இங்க டோட்டலா வந்து பவர் கட்ல இருக்கு. அதனால என்னுடைய ரூம் கம்ப்ளீட்டா டார்க்கா இருக்கு. நான் வீடியோ ஆன் பண்ண முடியல. அது ஓகே தானே? ஓகே பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. எஸ், தேங்க்யூ. ஒன்ஸ் பவர் வந்த உடனே நான் வந்து கண்டிப்பா வீடியோ ஆன் பண்றேன். பகவானுடைய அவதாரங்கள் வந்து பலவிதமான அவதாரங்கள். அந்த அவதாரங்கள் வந்து அசங்கியன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது எண்ணற்ற, அசங்கியம். சங்கியம் அப்படின்னு சொன்னா எண்ணிக்கை, அசங்கியம் அப்படின்னு சொன்னா எண்ண முடியாத அவதாரங்கள் அப்படின்னு வந்து பேரு. இந்த எண்ணற்ற அவதாரங்கள் மூலம் பகவான் பலவிதமான செயல்களை, நோக்கங்களை இந்த பௌதிக உலகத்துல வந்து அவர் நிறைவேற்றுகிறார். ஒவ்வொரு அவதாரத்துடைய நோக்கமும் வந்து யூனிக்னஸா வந்து இருக்கும். ஒன்னொன்னுக்கு வந்துட்டு ஒரு சம்பந்தம் இல்லாம இருக்கும். கண்டிப்பா ஒரு விஷயத்துல வந்து ரொம்ப யூனிக்னஸ் இருக்கும். என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய பக்தர்களை காப்பாத்துறது அப்படிங்கிறது அது எப்பவுமே வந்து யூனிக்னஸா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதற்கான வழிமுறைகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு அவதாரத்திலையும் பகவான் வந்து ஒரு விதத்துல வந்து பண்ணுவார். அவர் வந்து சில நேரத்துல வந்து தன்னுடைய கோபத்தின் மூலமா வந்து என்ன பண்றாரு, பக்தர்களை வந்து காப்பாத்துறாரு. சில நேரத்துல ஞானத்தின் மூலமா வந்து காத்துறாரு. சில நேரத்துல ஒரு நல்ல அரசாட்சி மூலமா வந்து காப்பாத்துறாரு. இப்படி ஒவ்வொரு அவதாரங்கள்லையும் வந்து அவர் அதை ஒவ்வொரு விதங்கள்ல நிறைவேற்றுறாரு. அந்தந்த அவதாரத்துல அவர் வந்து பகவான் அந்த மக்களுக்கும் சரி, பக்தர்களுக்கும் சரி கொடுக்கக்கூடிய பலனும் வந்து வேற வேற விதத்துல வந்து இருக்கு. ரிஷபதேவரா வந்து தோன்றினப்போ அவர் கொடுத்த ஞானம் அப்படிங்கிறது வந்து வேற வேற அப்படின்னு சொன்னா அதுக்கான வழிமுறை அந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி இருந்தது. இப்போ நம்ம அந்த ரிஷபதேவர் மாதிரியான ஒரு வாழ்க்கையை நம்ம வந்து பண்ண முடியாது. அது மாதிரி பிருத்து மகாராஜரா பகவான் தோன்றி செய்த செயல்கள் வேற, அவர் மக்களுக்கு கத்துக் கொடுத்த விஷயம் வேற. அந்த மாதிரி பகவானுடைய ஒவ்வொரு அவதாரமும் வந்து யூனிக்னஸ் ஆனது, யுனானிமஸ் ஆனது. அது மாதிரி வந்து பகவான் எடுத்த பல அவதாரங்கள்ல ஒரு அவதாரம் ஸ்ரீ சைத்தன்ய பகவான் வந்து ஸ்ரீ சைத்தன்யரா வந்து எடுத்த அவதாரம் அப்படிங்கிறது. இந்த அவதாரமும் வந்து ரொம்ப ஒரு யுனிக்னஸ் ஆனது, யுனானிமஸ் ஆனது. இந்த அவதாரத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சைத்தன்ய சரிதாமிர்தம் மத்திய லீலா அதுல வந்து பாத்தீங்கன்னா 10வது சாப்டர்ல 119வது ஸ்லோகத்துல அங்க சைத்தன்ய மகாபிரபுவுக்கு வந்துட்டு 10 விதமான ஒரு உயர்ந்த குணங்கள் இருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லப்பட்டது. ஸோ அந்த குவாலிட்டி என்னன்னு ஜஸ்ட் நான் சும்மா ரீட் பண்றேன். அது மாதிரி சைத்தன்ய மகாபிரபு எப்படி அதை எங்கெங்க எந்தெந்த சமயங்கள்ல வெளிப்படுத்தினாரு அப்படிங்கிறத இன்றைய வகுப்புகள்ல நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது எவ்வளவு சொல்லியிருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, முதல்ல சைத்தன்ய மகாபிரபுக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு குணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஹேளனோதிதயா கேளதயா டிரைவ்ஸ் அவே லெமெண்டேஷன். யாருக்காவது வந்து பாசிபிள் இருந்தா அந்த ஸ்லோகத்தை எடுத்து யாருக்காவது படிக்க முடிஞ்சா கூட படிக்கலாம். செகண்ட் குவாலிட்டி என்ன சொல்லியிருக்குன்னா விஷயதயா அப்படின்னு சொன்னா,
அவர் வந்து பியூரிஃபைஸ் எவ்ரிதிங், எல்லாத்தையுமே வந்து தூய்மைப்படுத்தக்கூடியவரா வந்து இருக்கிறார். மூணாவது குவாலிட்டி பிரேமோன் மிலித ஆமதோயா தயா அப்படின்னு சொன்னா அவேக்கன்ஸ் டிரான்செண்டல் பிளிஸ். நாலாவது வந்து சம்யக் சாஸ்திர விவாதயா, மிட்டிகேட்ஸ் டிசக்ரிமெண்ட்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்சர். 5 ரசதயா, டிஸ்ட்ரிபியூட்ஸ் டிரான்செண்டல் மெல்லோ. 6 வந்து சித்தர்பினோ சித்த அர்ப்பிதோன்மதயா, காசஸ் ஜுபிலியன் ஆஃப் ஹார்ட். 7 சஸ்வத் பக்தி வினோதய, ஆல்வேஸ் ஸ்டிமுலேட்ஸ் டிவோஷனல் சர்வீஸ். சமதயா, அலாங் வித் ஃபுல் எக்ஸ்டசி அண்ட் ஜாய். 9 வந்து மாதுரிய மரியாதையா, glorifies the limits of conjugal love. 10 ஆம்னோதயா, and awakening of good fortune. இந்த மாதிரி வந்து 10 விதமான உயர்ந்த குணங்களோட சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் பண்ணாரு. அவர் வந்து இருக்கிறதுலே ரொம்ப அற்புதமா வேற யாருமே செய்யாத ஒரு செயல், எந்த அவதாரமும் செய்யாத ஒரு செயல் செய்தது என்ன அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாம, ஒரு வேற்றுமையும் பார்க்காம, எல்லா கட்டுண்ட ஜீவாத்மாக்களுக்கும் பரமபுருஷ பகவானான அவர் மேலேயே, கிருஷ்ணருக்கு மேலேயே அந்த உன்னதமான அந்த பிரேம பக்தியை வந்து எப்படி வளர்த்துக்கிறது அப்படிங்கிறத கத்துக் கொடுத்தது. அதுதான் வந்து சைத்தன்ய மகாபிரபுடைய அவதாரத்துல ரொம்ப ரொம்ப என்ன சொல்லலாம், டாப் மோஸ்டான ஒரு விஷயம். அது ரொம்ப சீக்ரெட்டானது. பகவானுடைய எண்ணிறைந்த அவதாரங்கள்ல எந்த அவதாரத்திலையும் வெளிப்படுத்தப்படாத ஒரு ரகசியம், எந்த அவதாரத்தினாலையும் கொடுக்கப்படாத ஒரு பெனிஃபிட், அது சைத்தன்ய மகாபிரபுடைய அவதாரத்துல நடந்தது. ஸோ அப்படிப்பட்ட அந்த சைத்தன்ய மகாபிரபுவை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். நம்ம வந்து இன்னைக்கு கிளாஸ் தொடங்கலாம். யாராவது படிக்கலாம்? ஹரே கிருஷ்ண பிரபு, நான் ஆங்கிலத்துல படிக்கலாமா பிரபு? என்ன மாதாஜி? ஆங்கிலத்துல படிக்கலாமா பிரபு? Yes, why not? Okay. 7 Lord Chaitanya and Sankirtan. Sri Chaitanya Mahaprabhu, the golden avatar, appeared in India nearly 500 years ago. It is the custom in India that when a child is born, an astrologer is called for. When Lord Krishna, the Supreme Personality of Godhead, appeared 5,000 years ago, Garga Muni was called by his father. And he said, "This child formerly incarnated in 3 complexions, such as red and golden, and now he has appeared in blackish color." Krishna's color is described in the scriptures as blackish, just like the color of a cloud. Lord Chaitanya is understood to be Krishna appearing in golden avatar, golden complexion. படிங்க. There is much evidence in Vedic literature that Chaitanya Mahaprabhu is an incarnation of Krishna, and this is confirmed by scholars and devotees. In the Srimad Bhagavatam, it is confirmed that the incarnation of Krishna, or God, in this present age, Kali Yuga, will always engage in describing Krishna. He is Krishna, but as a devotee of Krishna, he describes himself. And in this age, his body complexion will not be blackish. என்ன படிக்கிற பிரபு? இல்ல நிறுத்திட்டோ? Next one படிங்க. Okay. Another feature of this avatar is that he is always accompanied by his associates. Krishna, or God, comes with 2 missions: to give protection to the devotees and to destroy the demons. In this age, Chaitanya Mahaprabhu's mission is also like that, to deliver Yeah, the thanks. devotees. Okay. Yes, enough. Okay. ஸோ பகவான் வந்து ஒவ்வொரு யுகத்துல ஒவ்வொரு ரூபத்துல
ஒவ்வொரு கலர்ல அவர் வந்து தோன்றுறாரு. கிருஷ்ண வர்ணம் விஷா கிருஷ்ணம் சாங்கோ பாங்காஸ்திர பார்ஷரம். இந்த ஒரு ஸ்லோகத்தை வந்து ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமி அப்படிங்கிற நம்மளுடைய ஆச்சாரியர் வந்து அதை எடுத்து ரொம்ப அற்புதமா வந்து விளக்கி எப்படி வந்து இந்த ஸ்லோகமானது ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவை அது வந்து சொல்லுது அப்படின்னு சொல்லி அற்புதமா வந்து விளக்கணம் வந்து கொடுத்திருக்கிறாரு. உண்மையை சொல்லணும்னு சொன்னா அந்த ஒரு ஸ்லோகத்தை மட்டுமே நம்ம வந்து 2 மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணணும். அந்த அளவுக்கு வந்துட்டு ஜீவ கோஸ்வாமி ரொம்ப அற்புதமா வந்து விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. அப்கோர்ஸ் நமக்கு இங்க அந்த அளவுக்கு டைம் இல்லை. எப்படி அதை வந்து சொல்ல வர்றாருங்கிறத வந்து நம்ம இங்க ஜஸ்ட் சிம்பிளா நான் வந்து சொல்ல முயற்சி பண்றேன். அதாவது கிருஷ்ண வரணம். ஸோ கிருஷ்ண வரணம் த்ரிஷா கிருஷ்ணம். கிருஷ்ண வரணம் அப்படின்னு சொன்னா கிருஷ்ண அப்படின்னு சொன்னா பொதுவா வந்து கருப்பு கலர்னு வந்து ஒரு மீனிங். ஸோ கிருஷ்ண வரணம் கருப்பு கலர்ல உள்ள வர்ணம்னா கலர் நமக்கு தெரியும். ஸோ அந்த கிருஷ்ண வரணம் த்ரிஷ் கிருஷ்ணம். கிருஷ்ணரே வந்து கருப்பு கலர்ல இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணர் அவர் வந்து நார்மலா வரக்கூடிய அந்த கருப்பு கலர்ல வராம வேற கலர்ல வந்தாரு அப்படிங்கிறது அங்க ஒரு மீனிங். ஓகே, வேற கலர்ல வந்தாரு அப்படின்னு சொன்னா எந்த கலரா வேணா இருக்கலாம். அது வந்து எப்படி வந்து கோல்டன் கலரு அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியும்? கோல்டன் கலர்ல வந்தவர் தான் கிருஷ்ணருடைய அவதாரம்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு வந்து ஒரு கொஸ்டின் வந்து வரலாம். ஸோ அதுக்கு வந்து ஜீவ கோஸ்வாமி ஸ்ரீமத் பாகவதத்துல 10வது ஸ்கந்தத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் கர்க்கமுனி இங்க வந்து பிரபுபாதர் சொல்லியிருக்கிறார். கர்க்கமுனி வந்து கிருஷ்ணருடைய அந்த பிறப்பப்ப அவரை வந்து பார்த்து அவருக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணி அவருக்கு பேர் கொடுக்கணும்னு சொல்லி வசுதேவர் நந்தமராஜர் வந்து கூப்பிடும்போது அப்போ கர்க்கமுனி வந்து சொல்றாரு, உன்னுடைய பையன் வந்து இதுக்கு முன்னாடி வந்து 3 கலர்ல பிறந்திருக்கான் அப்படின்னு வந்து சொன்னார். என்ன அப்படின்னு சொன்னா ரத்த சுக்ல பீத அப்படின்னு சொல்லி 3 கலரை மட்டும் மென்ஷன் பண்ணாரு. என்னன்னது? ரத்த அப்படின்னு சொன்னா சிகப்பு, பீத்த அப்படின்னு சொன்னா மஞ்சள் கலரு, அப்புறம் வந்து இன்னொரு கலர் என்ன வெள்ளை, சுக்லன்னா வெள்ளை கலர். இந்த மாதிரி வெள்ளை, மஞ்சள், சிகப்பு இந்த 3 கலர்ல வந்து இதுக்கு முன்னாடி பிறந்துட்டாரு அப்படின்னு வந்து சொன்னார். அப்படின்னு சொன்னா இப்போ ஆல்ரெடி கிருஷ்ணர் என்ன கலர்ல இருக்கிறாரு? கருப்பு கலர்ல இருக்கிறாரு. அதாவது கர்க்கமுனி அவருக்கு பேர் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்துல. அப்படின்னு சொன்னா இப்போ ஏற்கனவே அந்த கலர் வந்துருச்சு. அதுக்கு பேலன்ஸ் இருக்கக்கூடிய கலர் வந்து என்ன அப்படின்னு சொன்னா சிகப்பு, அப்புறமா வந்து வெள்ளை. இந்த 2 கலர்ல வந்து என்னாச்சு? ஏற்கனவே அவர் வந்து வந்துட்டார். அதுல இன்னும் வந்து வராத ஒரு கலர் என்ன அப்படின்னு சொன்னா மஞ்சள் தான். ஸோ அவர் ஆக்சுவலா அந்த ஸ்லோகத்துல வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னா உன்னுடைய பையன் வந்து இந்த மாதிரி 4 யுகங்கள்ல இந்த மாதிரி 4 கலர்ல தோன்றுவான் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அதுல வந்து என்னாச்சு? ஆல்ரெடி வந்து ஒயிட்ல வந்து பகவான் வந்து அவதாரம் பண்ணார். ஹம்ச அவதாரம் சொல்லலாம், இல்லை அப்படின்னு சொன்னா வராக அவதாரமும் சொல்லலாம். ஏன்னா ஸ்வேத வராக அவதாரம் ஒரு அவதாரம் இருக்கு. இன்னொன்னு வந்து ரத்த அவதாரம் அப்படின்னு சொல்லி நம்ம பகவான் ராமச்சந்திரர் வந்து 2 நிறங்கள்ல வந்து அவதாரம் பண்ணியிருக்கிறாருன்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஒண்ணு வந்து கிரீன் கலர், இன்னொன்னு வந்து ரெட் கலர். ஓகே, ஸோ அடுத்து வந்து இப்போ ஆல்ரெடி கிருஷ்ணர் வந்து ப்ளூ கலர்ல வந்து பிறந்துட்டார். அப்ப மிச்சம் இருக்கக்கூடியது ஒரே ஒரு கலர், என்னது? மஞ்சள் கலர். அந்த எல்லோல அப்போ வரப்போறது யாரு? சைத்தன்ய மகாபிரபு அப்படின்னு சொல்லி ஒரு மீனிங். இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா கிருஷ்ண வர்ணம் அப்படின்னு சொன்னா, வர்ணம் அப்படின்னு சொன்னா இது வந்து கலர் கிடையாது, வர்ணம். வர்ணம் அப்படின்னு சொன்னா சிலபல். நம்ம வந்து ஒவ்வொரு சிலபலும் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் சம்ஸ்கிருதத்துல அதை வந்து வர்ணம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பேரை உச்சரிக்கிறது அப்படிங்கிறது. அப்போ கிருஷ்ண வர்ணம் அப்படின்னு சொன்னா கிருஷ்ணரை எப்போதுமே வர்ணித்திற்கு கொண்டிருக்கக்கூடியவர்னு ஒரு அர்த்தம். இல்லை அப்படின்னு சொன்னா கிருஷ்ணருடைய அந்த பேரை எப்போதுமே உச்சரித்து கொண்டிருக்கக்கூடியவர்னு ஒரு அர்த்தம். ஆனா அவர் வந்து கிருஷ்ணராவே வரமாட்டாரு. துஷா கிருஷ்ணம் அப்படின்னு சொன்னா அவர் வந்து கிருஷ்ணராவே வரமாட்டாரு. கிருஷ்ணராவே வராம அவர் வந்து என்ன பண்றாரு?
இந்த மாதிரி கிருஷ்ணருடைய பேரையே சொல்லிட்டே இருப்பாரு, கிருஷ்ணருடைய புகழையே பாடிட்டு இருப்பாரு அப்படின்னு வந்து அந்த ஸ்லோகத்துடைய ஒரு மீனிங். அப்ப அதை யாரு பண்ணா அப்படின்னு சொன்னா சைத்தன்ய மகாபிரபு பண்ணார். ஸோ இந்த விதத்துல அது இன்னும் வந்து ரொம்ப டீட்டெயிலா போகக்கூடிய ஒரு ஸ்லோகம். ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் வந்து சொன்னேன், எப்படி சைத்தன்ய மகாபிரபு அப்படிங்கிறது சாக்ஷாத் பகவானுடைய அவதாரம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ சைத்தன்ய மகாபிரபு 500 வருடங்களுக்கு முன்னாடி அவர் வந்து இந்தியால வந்து பிறந்தார். ஆல்மோஸ்ட் வந்து சைத்தன்ய மகாபிரபு பிறந்த 530 வருடங்கள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப நான் சொன்ன அந்த இதுதான் இந்த முதல் பேரால வந்து சொல்லியிருக்கிறாங்க, சிகப்பு, வெள்ளை, தங்கம், அதாவது 3 கலர்ல. மேலும் இந்த தடவை வந்துட்டு கருப்பு கலர்ல தோன்றி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அங்க வந்து கிருஷ்ணருடைய பிறப்புல அங்க கர்ப்பமுனி வந்து சொல்றாருங்கிறத நம்ம இப்ப பார்த்தோம். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? சாட்சாத் கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபுவா வந்து அவதாரம் பண்ணாரு அப்படிங்கிறதுல நமக்கு எந்த ஒரு டவுட்டும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஒரு முயற்சி. ஜீவ கோஸ்வாமி வந்து அந்த ஒரு விளக்கத்தை கொடுத்ததோடைய நோக்கமும் வந்து என்ன அப்படின்னு சொன்னா, சைத்தன்ய மகாபிரபு சாட்சாத் கிருஷ்ணர் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு தான் முதல்ல வந்து பிரபுபாதர் இந்த ஒரு மேற்கோளை நமக்கு வந்து காமிச்சிருக்கிறார். எதுக்கு தேவையில்லாம வந்து பிரபுபாதர் வந்து கிருஷ்ணர் பிறந்தப்போ வந்து கர்கமுனி வந்து அவருக்கு பேர் வைக்க வந்தாரு, அவர் இதுக்கு முன்னாடி வந்து இதுக்கு இந்த மாதிரி 3 கலர்ல வந்து தோன்றி இருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லணும்னு அதுக்கான அவசியம் என்ன அப்படின்னு கேட்டா, சைத்தன்ய மகாபிரபுங்கிறவர் கிருஷ்ணர்ல இருந்து வேறுபட்டவர் இல்லைங்கிறத வந்து புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் பிரபுபாதர் வந்து முதல்ல இதை சொல்லி வந்து ஆரம்பிக்கிறார். ஓகே, பொதுவா குழந்தைங்க வந்து பிறக்கும் போது இன்னைக்கு நமக்கு என்ன பண்றது அப்படிங்கிறதே வந்து டோட்டலா தெரியுறது கிடையாது. ஒரு குழந்தை தாயினுடைய கர்ப்பத்துல இருந்து வெளியில வரும்போது ஃபர்ஸ்ட் அந்த குழந்தையானது தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளியில வந்த உடனே தந்தையினுடைய கைக்கு தான் வரணும். அந்த குழந்தை மண்ணுல கீழே எங்கேயும் வைக்கக்கூடாது, தரையில டச்சே பண்ணக்கூடாது. தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து வெளியில வந்த உடனே போக வேண்டியது யாருக்கிட்டனா தந்தையுடைய கையில தான். ஸோ அந்நேரம் பக்கத்துல வந்து தந்தை வந்து இருக்கணும். அப்பா இருந்து என்ன பண்ணணும், அந்த குழந்தைய வந்து ரிசீவ் பண்ணி அந்த நேரத்திலேயே அவர் வந்து என்ன பண்ணணுமா, குழந்தையினுடைய தலையில வந்து உச்சி முகர்ந்து அந்த குழந்தைக்கு வந்து தலையில வந்து ஒரு முத்தம் கொடுத்து என்ன பண்ணணும், அந்த குழந்தையினுடைய காதுல 7 வேத மந்திரங்கள் இருக்கு. அந்த வேத மந்திரங்களை இமீடியட்டா வந்து என்ன பண்ணணுமா, அந்த குழந்தையினுடைய காதுல வந்து ஜெபம் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் வந்து என்ன பண்ணணும், அந்த குழந்தையினுடைய தொப்புள் கொடியை வந்து கட் பண்ணணுமா. கட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த குழந்தைய வந்து அங்க அம்மா கிட்ட வந்து கொடுத்துட்டு இந்த அப்பா என்ன பண்ணணுமா, குடு குடு குடுன்னு ஒடி போய் ஒரு கிணத்துல வந்து குதிச்சிடணும். எதுக்காக கிணத்துல குதிக்கணும் சொல்லுங்க? எனக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்துச்சே அப்படின்னு சொல்லியா? எதுக்காக கிணத்துல குதிக்கணும்? யாருக்காக தெரியுமா? நான் பிறந்தப்ப வேணா எங்க அப்பா குதிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்ப வந்து எனக்கு இப்படி ஒரு குழந்தை பிறந்துருச்சே அப்படின்னு சொல்லி. பிரபுஜி, இது வந்து குழந்தை பிறந்தாக்க ஏன் போய் ஸ்நானம் பண்ணணும்ன்றது தானே நீங்க கேக்குறேன்? குழந்தை பிறந்த உடனே அந்த அப்பா போய் கிணத்துல குதிக்கணும். கிணத்துல இல்லாட்டா ஏதாவது ஒரு வாட்டர் ஃப்ரண்ட் பிரபு, நதியில இதெல்லாம் போய் ஸ்நானம் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு என்னன்னாக்க அந்த பித்ருக்களுக்கெல்லாம் நம்ம வந்து we are being grateful that a child is born in their lineage. Okay, at least good try. தீட்டா பிரபுஜி, குழந்தை பிறந்தது ஆக்சுவலா தீட்டு அப்படிங்கிறது 2 விதத்துல. ஒண்ணு வந்து அமங்கலமான தீட்டு, இன்னொன்னு வந்து மங்களமான தீட்டு. ஒருத்தர் வீட்டுல வந்து தவறிட்டாரு அப்படின்னு சொன்னா அது அமங்கலமான தீட்டு. குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிறது வந்து மங்களமான தீட்டு. அது வந்து தீட்டு அப்படின்னு ஆக்சுவலி சொல்லக்கூடாது, அது வேற ஒரு டேர்ம் இருக்கு அதுக்கு. பட் ஆனா அந்த பேரண்ட்ஸுக்கு வந்துட்டு ஒரு என்ன 21 டேஸ்ன்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு வந்து கோயிலுக்கு போகக்கூடாது அன்னைக்கு, அந்த பேரண்ட்ஸ் மட்டும். ஓகே, அது எதுக்காக அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த தந்தை வந்து என்ன பண்ணணும், சந்தோஷத்துல போய் வந்து ஓட்டி போய் கிணத்துல ஜம்ப் பண்ணி குதிக்கணுமா, நல்லா குதிக்கணும்.
குதிச்சப்போ அந்த தண்ணி வந்து எவ்வளவு ஹைட்டுக்கு மேல போகுதோ அந்த அளவுக்கு குழந்தையோடைய ஆயுள் வந்து நல்லா கெட்டியா இருக்குமா. அது மட்டும் இல்லாம அந்த நீர் துகளை அந்த குதிக்கும் போது அப்படியே வந்து தண்ணி வந்து ஸ்பிளாஷ் ஆகுது இல்லையா, அந்த நீர் துளைகளை வந்து பித்ருக்கள் வந்து ஹாப்பியா வந்து அதை வந்து எடுத்துப்பாங்களாம். எதுக்கு அப்படின்னு சொன்னா, எங்களுடைய வம்சத்துல இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்துருச்சு, இந்த குழந்தை வந்து என்ன பண்ண போகுது, இனிமே எங்களுக்கு வந்துட்டு அது வளர்ந்து வந்து நல்லா எங்களுக்கு பண்ண வேண்டிய இந்த காரியங்கள் எல்லாம் அது நல்லா பண்ணும் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க. நாங்க வந்து இனிமே இப்படி பித்ருலோகத்துல இருந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு சொல்லி. சோ அதுக்காக அப்போ ஒரு மாதிரி கரெக்ட் தான் பிரபு. நானு அதான் சொன்னேன். குட் ஜாப் சொல்லுங்க எனக்கு. வெரி வெரி குட் ஜாப். எஸ், வெரி வெரி குட் ஜாப். ஸோ அந்த மாதிரி குழந்தை வந்து பிறந்ததுக்கு அப்புறமா அந்த நேரத்திலேயே வந்து என்ன பண்ணணும், முதல்ல வந்து குழந்தை பிறந்த நேரத்தை குறிச்சு அதுக்கு வந்துட்டு என்ன ராசி என்ன நட்சத்திரம் அதை மட்டும் குறிச்சு வச்சுக்கணும். பிறந்த உடனே ஒரு ஜோசியரை பார்த்து ஒரு ராசி நட்சத்திரத்தை வந்து குறிச்சு வச்சுக்கணும். ஜாதகம் எழுதக்கூடாது. அது பேர் வைத்து ஒரு மாத காலம் கழிச்சு வந்து பண்ணணும். முதல்ல இந்த மாதிரி வந்து குறிச்சு வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் பேர் வைக்கிறது அப்படிங்கிறது ஒருத்தவங்களுடைய ஃபேமிலி ட்ரெடிஷன்ல ஒரு மாதிரி பண்றாங்க. ஒரு சிலர் வந்து 16 டேஸ்ல பண்றாங்க, இன்னும் சிலர் வந்து 1 மாசம், இன்னும் சிலர் வந்துட்டு 1 வருஷம் கழிச்சு கூட பேர் வைக்கிறவங்களாம் இருக்காங்க. அது வரைக்கும் வந்து ஏதோ ஒரு பேரை சொல்லி கூப்பிட்டு இருப்பாங்க. பட் மேக்சிமம் 16 டேஸ் அப்படிங்கிறது வந்து கரெக்டான ஒரு நாள். 16வது நாள் வந்து பேர் வைப்பாங்க. அந்த பேர் வந்து எதுக்குன்னு எப்படி வைப்பாங்க, அவங்க பிறந்த நேரத்துல வந்து அந்த நட்சத்திரம் ராசி எல்லாம் பார்த்தாங்க இல்லையா, அதன் பிரகாரம் வந்து ஒரு பேர் வைப்பாங்க. நல்ல பகவானுடைய பேரா வைப்பாங்க. அப்படி பேர் வைக்கிறதுக்கு அந்த ஒரு ஜோசியரை வந்து நம்ம அணுகணும். அந்த காலத்துல எல்லாருக்குமே வந்துட்டு வீட்டுல அவங்களுக்குன்னு வந்துட்டு ஒரு குடும்ப புரோகிதர் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா இருப்பாங்க. அவங்களோட கலந்து ஆலோசிச்சு என்ன பண்ணுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி வந்து பேர் வைப்பாங்க. பட் இன்னைக்கு அந்த மாதிரிலாம் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பே இல்லாம இருக்கு என்னைக்கும். பட் ஆனா நந்த மகாராஜர் வந்து அதை பர்ஃபெக்டா பண்ணாரு. அதாவது குழந்தைக்கு உடனடியா பேர் வைக்க முடியல அவருக்கு கூட. பட் வாசுதேவர் வந்து என்ன பண்றாரு, அதுக்கான ஒரு ஏற்பாடு பண்றாரு. கர்கமுனி அனுப்பிச்சு வைக்கிறாரு. கர்கமுனி வந்து என்ன பண்றாரு, குழந்தைக்கு வந்து பேர் வச்சாரு அப்படிங்கிறத பத்தி இங்க சொல்லப்பட்டிருக்கு. அது ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து நான் கொடுத்தேன். குழந்தை பிறக்கும் போது நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிறதுக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஓகே. ஸோ சைத்தன்ய மகாபிரபு தங்க நிறத்துல கோல்டன் கலர்ல வந்து அவர் வந்து பிறந்தாரு. அவர் பிறந்தது வந்து அதாவது அவதாரம் பண்ணாரு. அவர் வந்து தனிப்பட்ட முறையில அவர் மட்டுமே வரல. அவர் என்ன பண்ணாரு, சாம்போ பாங்காஸ்திர பார்ஷதம். பார்ஷதம் அப்படின்னு சொன்னா தன்னுடைய பக்தர்களோட சேர்ந்து வந்து அவர் என்ன பண்ணாரு, அவதாரம் பண்ணாரு. அவதாரம் பண்ணி என்ன பண்ணாரு, இந்த கலியுகத்துல இந்த ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படிங்கிற இந்த மகா மந்திரத்தை வந்து பிரச்சாரம் பண்றதுல ஈடுபட்டு இருந்தார். சிலர் வந்து சைத்தன்ய மகாபிரபு தன்னை வந்து ஒரு பக்தரா வெளிப்படுத்தினதை பார்த்துக்கிட்டு எல்லாரும் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அவர் வந்து பகவானுடைய ஒரு அவதாரம் இல்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்பவும் கூட வந்து சில சம்பிரதாயங்கள்ல நம்மளை வந்து நம்ம அதாவது சைத்தன்ய மகாபிரபு வந்து அவங்க பகவான் ஏத்துக்கிறது கிடையாது. ஸ்ரீ வைஷ்ணவமா இருக்கட்டும், நாம வந்துட்டு மத்து சம்பிரதாயத்துல இருந்து தான் வந்திருக்கிறோம்னு நம்ம சொல்றோம். ஆனா மத்துவர்களே வந்துட்டு இந்த விஷயத்துல அவங்க வந்து உடன்படுறது கிடையாது. சைத்தன்ய மகாபிரபு வந்து அவங்க பகவானா வந்து ஏத்துக்கிறது கிடையாது. ஆனா சைத்தன்ய மகாபிரபு சாக்ஷாத் பகவானுடைய அவதாரம் அப்படிங்கிறதுக்கு பலவிதமான மேற்கோள்கள் வந்து சாஸ்திரங்கள்ல இருக்கு. வாயு புராணத்துல இருக்கு. அப்புறம் சைத்தன்ய உபனிஷத்துனே ஒரு உபனிஷத்து இருக்கு. விஷ்ணு புராணத்திலேயே வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸ்வர்ணவர்ண ஹேமாங்கோ வராங்கஸ்ய சத்தனா கதி அப்படின்னு வந்து விஷ்ணு சகஸ்ரநாமத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஸ்வர்ண வர்ண தங்க நிறத்துல வந்து கலியுகத்துல பகவான் வந்து அவதாரம் பண்ணுவாரு. உடல் முழுவதும் சந்தனங்களை வந்து பூசிக்கொண்டு பகவானுடைய நாம சங்கீர்த்தனத்துல ஈடுபட்டிருப்பாருன்னு விஷ்ணு சகஸ்ரநாமத்துல கூட வந்து சொல்லப்பட்டிருக்கு. வாயு புராணத்துல வந்து சைத்தன்ய மகாபிரபு இந்த மாதிரி வந்து சச்சி மாதாவினுடைய கர்ப்பத்துல வந்து தோன்றுவாரு அப்படின்னு சொல்லி அதுலயும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி வந்து
ஆஹ் பலவிதமான சான்றுகள் நம்ம வந்து பார்க்க முடியும். வேதத்திலேயே கூட வந்து சைத்தன்ய மகாபிரபுடைய பேரு வந்து சொல்லப்பட்டிருக்கு. மார்க்கண்டேய புராணத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. கோலோகம் ச பரித்யஜ்ய லோகானாம் திராணகாரணா கலௌ கௌரங்க ரூபேன லீலா லாவண்ய விக்கிரக. இது வந்து மார்க்கண்டேய புராணத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. கோலகத்தை வந்து பகவான் விட்டுட்டு என்ன பண்ணிருக்கிறாரு, இந்த கலியுகத்துடைய மக்களை வந்து காப்பாத்துறதுக்காக கௌரங்க ரூபத்துல வந்து தோன்றி பல அற்புதமான லீலைகளை வந்து பண்ணாரு அப்படின்னு சொல்லி இந்த மார்க்கண்டேய புராணத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா வந்து அதர்வ வேதத்துல வரக்கூடிய புருஷ போதினி அப்படிங்கிற ஒரு உபனிஷத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. சப்தமே கௌரவர்ணே விஷ்ணு இதி ஆனேன ஸ்வசக்தையா சைக்கியம் ஏத்ய பிரதார் ஓகே. ஸோ சப்தமே கௌரவர்ணேன விஷ்ணு இதி. ஸோ இது வந்து 7வது மன்வந்தரத்துல கலியுகத்துல ஸ்வயம் பகவானா இருக்கக்கூடிய சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் அவர் வந்து என்ன பண்றாரு, இந்த மாதிரி தங்க நிறத்துல இந்த பூமியில வந்து தோன்றி என்ன பண்ணுவாரு, ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை பிரச்சாரம் பண்ணுவாரு அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா வந்துட்டு அனந்த சங்கீதால வந்து சொல்லப்பட்டிருக்கு, தர்ம சம்ஸ்தாபனம் காலே குருவந்தே கிருஷ்ண சைத்தன்ய கௌரங்க கௌரச்சந்திராய சச்சிசுத. சச்சிசுத அப்படின்னு சொன்னா சச்சி மாதா, அவங்களுடைய பையனா கௌரங்க மகாபிரபு அவர் வந்து அவதாரம் பண்ணுவாரு. எதுக்கு? தர்ம சம்ஸ்தாபனம், இந்த கலியுகத்தினுடைய தர்ம சம்ஸ்தாபனம். ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு தர்மம் இருக்கு, யுக தர்மம் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ இந்த கலியுகத்துக்கான யுக தர்மம் அப்படிங்கிறது நாம சங்கீர்த்தனம் தான் அப்படிங்கிறத வந்து ஸ்தாபிதம் பண்றதுக்காக பகவான் வந்து என்ன பண்ணாரு, இந்த கலியுகத்துல வந்து அவதாரம் பண்ணாரு அப்படின்னு சொல்லி இது வந்து அனந்த சங்கீதால வந்து சொல்லப்பட்டிருக்கு. கௌரகரி நாமி பக்தி தானி மே அப்படின்னு சொல்லி. சோ இந்த மாதிரி பலவிதமான உதாரணங்கள் நம்மளால என்ன பண்ண முடியும், வேதங்கள்ல பல சான்றுகள் நம்மளால வந்து கொடுக்க முடியும். அதனால இங்க இது முக்கியமா நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னு சொன்னா, சைத்தன்ய மகாபிரபுவை நம்ம வந்து சாக்ஷாத் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளணும். அப்படி ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் நமக்கு கிருஷ்ணருடைய கருணையும் கிடைக்காது, சைத்தன்ய மகாபிரபுடைய கருணையும் கிடைக்காது. நமக்கு கிருஷ்ணரை பகவானை ஏத்துக்கிறது ஈஸி. ஏன் அப்படின்னு சொன்னா ஒரு நமக்கு பகவான் நாராயணனுடைய ஒரு அவதாரம் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லி கூட ஏத்துக்கிறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு. அது கூட இல்ல, கிருஷ்ணர்கிட்ட இருந்து நாராயணர் வந்தாரு அப்படின்னு சொன்னா கூட அதை கூட ஏத்துக்கிறதுக்கு நமக்கு ஓரளவுக்கு முடியும். ஏன் அப்படின்னு சொன்னா, நம்ம கிருஷ்ணருடைய ஒரு வழிபாடை நம்ம குழந்தையா இருக்கும் போதுல இருந்து பார்த்திருக்கிறோம். நம்மளுடைய பேரண்ட்ஸ், அவங்களுடைய பேரண்ட்ஸ், அவங்க கூட குழந்தைகளா இருக்கும் போதே இருந்து வழிபட்டதை நம்மளால பார்க்க முடியுது. ஆனா சைத்தன்ய மகாபிரபுடைய வழிபாடு அந்த மாதிரி நம்மளால என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. ஆனா சைத்தன்ய மகாபிரபு வந்துட்டு போனதுக்கான அடையாளங்கள் வந்து பல இடங்கள்ல இருக்கு, அதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே இருக்கு. உதாரணத்துக்கு சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீரங்கத்துக்கு வந்திருக்கிறாரு. ஸ்ரீரங்கத்துல வந்து தங்குனதுக்கு அடையாளமா அங்க வந்து ஒரு வீடு இருக்கு. அவர் வந்து வழிபட்ட ஜெகநாதருடைய கோவில் இப்பவும் இருக்கு. அவர் அந்த நேரத்துல வந்தபோது எந்த ஒரு பிராமண பக்தருக்கு வந்து பிரச்சாரம் பண்ணாரோ, யார் வீட்டுல வந்து தங்கி இருந்தாரோ, அந்த கோபாலபட்ட கோஸ்வாமியோடைய பரம்பரையில வரக்கூடியவங்க இப்பயும் இருக்கிறாங்க. அவங்க வந்து அதை ஒத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, சைத்தன்ய மகாபிரபு வந்து ஸ்ரீரங்கம் வந்துட்டு போனதுக்கு ஸ்ரீரங்கம் கோவிலுடைய ஹிஸ்டரியிலேயே வந்துட்டு அந்த ஸ்டோரியும் இருக்கு. அதனால சைத்தன்ய மகாபிரபு வாழ்ந்தாரு, வந்தாரு, இருந்தாரு. அவர் வந்து நாம சங்கீர்த்தனத்தை தான் பிரச்சாரம் பண்ணாரு, எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இருக்கு. அதே நேரத்துல அவர் ஸ்வயம் பகவான் கிருஷ்ணர் அப்படிங்கிறதுலே நமக்கு வந்து ப்ரூஃப் இருக்கு. அதுல நமக்கு வந்துட்டு திடமான ஒரு நம்பிக்கை வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாம இதை எவ்வளவு தூரம் டீட்டெயிலா வந்து பார்த்துட்டு இருக்கோம். சைத்தன்ய மகாபிரபு 2 முக்கியமான விஷயங்களை வந்து என்ன பண்ணாரு, அவர் வந்து என்ன சொல்றது, முக்கியமா இன்சிஸ்ட் பண்ணாரு, அறிவுரை கொடுத்தார். என்னன்னா, நாம சங்கீர்த்தனம், பாகவத சிரவணம், இது 2மே வந்து முக்கியம். அதாவது பக்தியினுடைய அங்கங்கள் 64 அங்கங்கள் வந்து பக்தி ரசாமிர்த சிந்து அப்படிங்கிற ஒரு கிரந்தத்துல
ரூப கோஸ்வாமி அப்படிங்கிற நம்மளுடைய ஆச்சாரியர் வந்து கொடுத்திருக்கிறார். ஸோ சைத்தன்ய மகாபிரபு ஸ்பெசிபிக்கா பக்தியோடைய 5 அங்கங்கள் வந்து சொல்றாரு. ஒன்று வந்து நாம சங்கீர்த்தனம், பாகவத சிரவணம், அப்புறமா வந்துட்டு சத்சங்கம், அப்புறம் வந்து மதுராவாஸ், அதாவது புனித தாமத்துல வசிக்கிறது, அர்ச்சா விக்கிரக சேவை, பகவானுடைய விக்கிரகங்களுக்கு சேவை பண்றது. இந்த 5 வந்து ரொம்ப முக்கியமா வந்து சைத்தன்ய மகாபிரபு சொல்லியிருக்கிறாரு. இந்த 5லயும் நாம சங்கீர்த்தனமும் பாகவத சிரவணமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சைத்தன்ய மகாபிரபுடைய ஹிஸ்டரியில பார்த்தோம், அவருடைய லீலைகள்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கதாதர பண்டிதரை வந்து என்ன பண்ணாரு, இந்த பாகவத சிரவணத்துக்கு, அதாவது பாகவதத்தை படிக்கிறதுக்குன்னே வந்து ஒரு உதாரணமா வந்து அமைச்சு காமிச்சாரு. கதாதரர் வந்து பூரி ஜெகநாதர்ல டோட்டா கோபிநாத் அப்படிங்கிற ஒரு கோவில்ல வந்து அவரு ஒரு கஷேத்திர சன்னியாசியா இருப்பார். கஷேத்திர சன்னியாசி அப்படின்னு சொன்னா ஒரு புனித தாமத்துல அந்த கஷேத்திரத்தை விட்டு வெளியில போகாம அங்கேயே இருந்து சன்னியாச வாழ்க்கை வாழக்கூடியது. அப்படி வந்து கதாதர பண்டிதர் வந்து இருந்தார். அவருக்கு சைத்தன்ய மகாபிரபு கொடுத்த ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, நீ வந்து இந்த டோட்டா கோபிநாத்தை வந்து நீ நல்லா சேவை பண்ணு, தினமும் பாகவதம் படி. அவ்வளவுதான் சைத்தன்ய மகாபிரபு அவருக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன். அப்கோர்ஸ் அதுக்காக அவர் வந்து ஜெபம் பண்ண தேவையில்லையான்னு கேட்காதீங்க. ஜெபம் பண்றதுங்கிறது காமன், எல்லாரும் பண்ணியாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணாரு, இந்த பாகவதத்துக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு. அதனாலதான் வந்து பிரபுபாதர் நீங்க பாத்தீங்கன்னா பாகவதத்துக்கு வந்து முன்னுரை எழுதும் போது சைத்தன்ய மகாபிரபுவோடைய அந்த வாழ்க்கை வரலாறை வந்து பிரபுபாதர் வந்து எழுதினார். ஏன் பாகவதத்துக்கு வந்து சைத்தன்ய சரிதாமிர்தத்துடைய அதாவது சைத்தன்ய மகாபிரபுவை பத்தின ஒரு முன்னுரை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, சைத்தன்ய மகாபிரபு பாகவதத்துக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லாரையும் படிக்க வச்சாரு அப்படிங்கறது நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதனால நம்ம பக்தர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை என்னன்னா, பாகவதம் அப்படிங்கிறது கண்டிப்பா ஒவ்வொருத்தவங்க வீட்லயும் இருக்க வேண்டிய ஒண்ணு. அதை கண்டிப்பா வாங்கி வச்சுக்கோங்க, படிங்க. ஏன்னா அது பாகவதத்துக்கும் கிருஷ்ணருக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. சைத்தன்ய மகாபிரபு குழந்தையா இருக்கும் போதே குழந்தைய வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. சின்ன குழந்தையா இருக்கிறப்போ வந்து எந்த மாதிரியான ஆசையோட அந்த குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஒரு 4-5 ஆப்ஜெக்ட் பொருட்களை வந்து வைப்பாங்க. அதுல வந்து கொஞ்சம் ஒரு இடத்துல பணம் இருக்கும், நகை இருக்கும், புக் இருக்கும், அப்புறமா வந்து தானியம் இருக்கும், இந்த மாதிரி வந்து ஒரு விளையாட்டு பொருட்கள் இருக்கும். இது எல்லாமே வைப்பாங்க. ஆப்போசிட்ல குழந்தை இருக்கும், அந்த குழந்தைக்கு ஆப்போசிட்ல இது வச்சிருப்பாங்க. அந்த குழந்தைய அப்படியே தவழ்ந்து வர விடுவாங்க. வந்து அந்த குழந்தை எதை எடுக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு எதுல நேச்சுரலா இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு, அது எந்த மாதிரி வரும்னு சொல்லி ஒரு நம்பிக்கை. அந்த காலத்துல அது வந்து பண்ணாங்க. அந்த மாதிரி சைத்தன்ய மகாபிரபுக்கு வச்ச டெஸ்ட்ல சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணாரு, அவர் வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து பாகவதத்தை தன்னுடைய கையில வந்து எடுத்தார். ஸோ அதனால சைத்தன்ய மகாபிரபு பாகவதத்துக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாருங்கிறதுனால பிரபுபாதரும் பாகவதத்துடைய முன்னுரையில வந்து சைத்தன்ய மகாபிரபுடைய ஸ்டோரியை வந்து அங்க வந்து சொல்லியிருப்பார். ஓகே, ஸோ அந்த சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணருடைய ஒரு பக்தரா வந்து அவதாரம் பண்ணாரு. தங்க நிறத்துல வந்து அவதாரம் பண்ணி என்ன பண்ணாரு, கிருஷ்ண பக்திய, கிருஷ்ண பிரேமைய இந்த இந்தியா பாரத தேசம் முழுவதும் வந்து என்ன பண்ணாரு, பிரச்சாரம் பண்ணாரு. எல்லாருக்கும் அன்லிமிட்டடா அதை வந்து வாரி வழங்கினாரு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் யாராவது படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. பக்தர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கும் மற்றும் பக்தர் அல்லாத அசுரர்களை அழிப்பதற்காகவும் ஆகும். இந்த யுகத்தில் அவரிடம் ஒரு வித்தியாசமான ஆயுதம் உள்ளது. அது சங்கோ, சக்கரமோ அல்லது மரணத்தை விளைவிக்கும் ஆயுதமோ அல்ல. அவரது ஆயுதம் சங்கீர்த்தன இயக்கம். அவர் சங்கீர்த்தன இயக்கத்தை அறிமுகப்படுத்தி மக்களின் அசுர மனப்பான்மையை கொன்றார். எனவே ஸ்ரீமத் பாகவதம் அவர்தான் இந்த யுகத்தில் கடவுளின் அவதாரம் என்று கூறுகிறது. மற்றும் யார் அவரை வணங்குவார்கள்? செயல்முறை மிகவும் எளிது. பகவான் சைத்தன்யர் மற்றும் அவரது சகாக்களின் புகைப்படத்தை வைக்கவும், அதில் பகவான் சைத்தன்யர் நடுவிலும் மற்றும் அவரது முக்கிய சகாக்களான நித்யானந்தர், அத்வைதர், கதாதரர், ஸ்ரீவாஸ் ஆகியோர் அவருடன் உடன் இருப்பார்கள். யார் வேண்டுமானாலும் அவரவர் வீட்டில் இந்த படத்தை வைத்து இந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை ஜபம் செய்து பகவான் சைத்தன்யரை வணங்க முடியும். இது மிகவும் எளிய முறையாகும். ஆனால் இந்த எளிய முறையை யார் செய்ய முடியும்? போதுமான அறிவு பெற்றவர்கள் அதிக கவலை இல்லாமல் எளிமையாக சைத்தன்ய மகாபிரபுவின் ஒரு படத்தை வைத்து ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை உச்சாடனம் செய்தால் பின்னர் அவர்கள் கடவுளை உணர்வார்கள். எந்த வயதிலும் போதுமான அறிவு உள்ளவர்கள் இந்த சங்கீர்த்தன இயக்கத்தை ஏற்றுக்கொண்டு மிக விரைவில் அபிவிருத்தி அடைவார்கள். பகவான் சைத்தன்யர் தங்க அவதாரம் என்று அழைக்கப்படுகிறார். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ. தேங்க்யூ.
நம்ம பார்த்த மாதிரி சைத்தன்ய மகாபிரபு ஒரு யுக அவதாரம். அந்த யுக அவதாரம் அப்படின்னு சொன்னா அந்த யுகத்துக்கான தர்மத்தை வந்து ஸ்தாபிதம் பண்றதுக்காக வர்றாரு. தர்மத்தை ஸ்தாபிதம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த தர்மத்தை ஸ்தாபிதம் பண்றதுக்கு அவ்வளவு எளிமையா அதை வந்து பண்ணிட முடியாது. ஏன்னா அதுக்கான தடைகள் இருக்கும். அந்த தடைகள் எல்லாம் நம்ம வந்து நீக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்ம ஃபைட் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ ஃபைட் பண்ணி தான் என்ன பண்ணணும், தர்மத்தை வந்து ஸ்தாபிதம் பண்ண முடியும். நேச்சுரலா நம்ம அதுதான் முன்னாடி எல்லாம் பார்த்துருக்கிறோம். ஆனா சைத்தன்ய மகாபிரபு வந்து என்ன பண்றாரு, அவர் ஒரு யுக அவதாரமா இருந்து அந்த யுகத்துக்கான தர்மத்தை வந்து ஸ்தாபிதம் பண்றதுக்கு வந்திருந்தா கூட அவர் எந்த ஒரு உயிரை எடுக்கக்கூடிய ஆயுதத்தையுமே வந்து பயன்படுத்தாம, அவர் பயன்படுத்தின ஆயுதம்னா என்னது, கரத்தாளம், மிருதங்கம், தன்னுடைய சகாக்கள், பக்தர்கள், நாம சங்கீர்த்தனம். இது மூலமா வந்து என்ன பண்ணாரு, இந்த கட்டுண்ட ஜீவாத்மாக்களுடைய ஹிருதயத்துல இருக்கக்கூடிய அந்த அசுர தன்மையை வந்து என்ன பண்ணாரு, அதை வந்து அழிச்சாரு. அதை அழிச்சு என்ன பண்ணாரு, தர்மத்தை ஸ்தாபிதம் பண்ணார். இதுதான் வந்து சைத்தன்ய மகாபிரபுடைய ஒரு ஸ்பெஷல். அவர் வந்து இந்த அவதாரத்துல யாரையுமே வதம் பண்ணல. பொதுவா பகவானுடைய ஒரு அவதாரம் அப்படின்னு சொன்னா யாரையாவது வதம் பண்றதுக்கு கண்டிப்பா வந்து இருக்கும். யாரையாவது வதம் பண்ணியே இருப்பார். அதுல வந்து எந்த விதமான ஒரு சந்தேகமும் இருக்காது. எந்த அவதாரமா எடுத்துக்கிட்டா கூட எக்ஸப்ட் ஒரு சில சக்தி ஆவேச அவதாரங்கள், பர்டிகுலரா ஒரு சில பற்றி. இப்ப நாரதர் எடுத்தோம்னா பகவானுடைய சக்தி ஆவேச அவதாரம். ஆனா அவர் யாரையுமே வந்து வதம் பண்ணல. நீங்க வந்து சொல்லக்கூடாது, பிரபு நாரதர் யாரையும் அவன் வதம் பண்ணலையே, நீங்க தப்பா சொல்றீங்க அப்படின்னு. அது சக்தி ஆவேச அவதாரம். நான் சொல்றது பகவானுடைய ஸ்வயம் அவதாரம், விஷ்ணு தத்துவ அவதாரங்கள். அது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு மீனா பிறந்தா கூட பகவான் வந்து என்ன பண்றாரு, அசுரனை வந்து வதம் பண்றாரு. மது கைட்டவர்கள வதம் பண்றாரு. ஆமையா பிறந்தா கூட அதை பண்றாரு. சோ அந்த விதத்துல சைத்தன்ய மகாபிரபு ஸ்வயம் பகவானா வந்து தோன்றுனா கூட அவர் வந்து என்ன பண்ணல, யாரையுமே ஆயுதங்கள்னால வதம் பண்ணல. அதனால இந்த கலியுகத்துல நாம பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, யாரையும் வந்து நம்ம திருத்தணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், அவங்கக்கிட்ட வந்து ஒரு நல்லதை எடுத்து சொல்லணும்னு நினைக்கிறோம், அவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை அவங்களுக்கு கொடுக்கறதுதான். வேற எதுவுமே வந்து கிடையாது. நமக்கு எப்போதுமே வந்துட்டு இந்த நெய்பர்ஸோட வந்து நமக்கு ஆகாது. ஏதாவது ஒரு விதத்துல என்ன ஆகும், அவங்க கூட வந்து ஒரு சண்டை இருந்தே இருக்கும். அட்லீஸ்ட் நமக்கு தமிழ்நாட்டுல அந்த ஸ்டோரி உங்களுக்கு எல்லாம் தெரியும். பக்கத்து வீட்டுக்காரனோட அந்த வாக்கியா தகராறுங்கிறது வந்து இல்லாத ஒரு வீடு அப்படிங்கிறதே இருக்க முடியாது. நீங்க எல்லாம் சொல்லலாம், அப்புறம் நாங்களும் அபார்ட்மெண்ட்ல இருக்கிறோம், எங்களுக்கு வந்து ஒன்றும் அந்த மாதிரி பிரச்சனை இல்லை அப்படின்னு. அப்கோர்ஸ் கண்டிப்பா அங்கேயும் ஏதாவது வந்து அங்க உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களோட கார் பார்க்கிங்கே நமக்கு வந்து சண்டை வரும் இல்லையா? இங்க வந்து வாக்கிய தகராறு சண்டை வந்து அங்க கார் பார்க்கிங்க்கு சண்டை வரும். அதனால ஏதோ ஒரு விதத்துல நமக்கு வந்து இந்த பக்கத்து வீட்டுக்காரனோட ஒரு சண்டை இருக்கும். அவன் நமக்கு வந்து எதிரி ஆவான். அவனை வந்து எப்படி நம்ம வந்து பழி வாங்குறது, எப்படி அவனை நம்ம வந்து பழி வாங்கணும்னா இந்த கிருஷ்ண பக்தியை கொடுத்து அவனை வந்து பழி வாங்கணும். உண்மையிலேயே அது வந்து பழி வாங்குறது இல்லை, அவங்களுக்கு நல்லது பண்றது. இந்த கிருஷ்ண பக்தியை கொடுக்கறதன் மூலமா என்ன ஆகும், இப்படி ஒரு காம்படேட்டிவ் மென்டாலிட்டி வந்து என்ன ஆகுது, அவங்களுக்குள்ள இருந்து போய் அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு மனிதரா மாறுறதுனால ஒரு நல்ல மனிதரா அவங்க வந்து விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு மனநிலையில வந்து இருப்பாங்க. அதனால நமக்கு கூட வந்து ஒரு யூஸ்ஃபுல் என்னன்னா, சுற்றி இருக்கக்கூடியவங்களோட வந்து ஒரு சாதகமான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை வந்து இருக்கும். அதனால எல்லாரு கூடயும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம வந்து வச்சுக்கலாம். பக்தர்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா எல்லாரு கூடயுமே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து வச்சிருப்பாங்க. எதிரிகள் கூட வந்து என்ன பண்ண மாட்டாங்க, பக்தர்களுக்கு வந்துட்டு நிறைய வந்து டார்ச்சர் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஃபாரின் கண்ட்ரில நடந்த ஒரு சம்பவம் இது. ஒரு பக்தர் வந்து என்னன்னாரு, அவரு ஏதோ ஒரு மர்டர் கேஸ் நினைக்கிறேன். அவர் வந்து அப்போ அவர் வந்து பக்தரா இல்லை, பட் எங்கேயோ வந்து ஒரு மர்டர் பண்ணிட்டாரோ இல்லைன்னா வந்து ஒரு சம்திங் அவர் மேல வந்து ஒரு கிரிமினல் கேஸ் இருக்கு. சாதாரண கேஸ் இல்லை, கிரிமினல் கேஸ் இருக்கு. அவர் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு வர்றதுக்காக வந்து என்ன பண்ணாரு,
ஒரு இஸ்கான்குள்ள வந்து போயிட்டார். அந்த பக்தர்கள் வந்து நகர சங்கீர்த்தனம் பண்ணிட்டு வர்றாங்க. இவரும் வந்து அந்த கூட்டத்தோட கூட்டமா வந்து கலந்து அவங்களோடய வந்து போயிடுறாரு. போயிட்டு அந்த கோயிலுக்கும் போயிடுறாரு. கோயில்ல போய் நானும் வந்து இங்க வந்து இருந்து நான் ஏதாவது சேவை பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சேர்த்துக்கிறாங்க. இவரு வந்து அந்த கோவில்ல விருப்பப்பட்டு போகல. போலீஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக போறாரு. போனதுக்கு அப்புறமா பார்த்தா காலையில எந்திரிக்க வேண்டியிருக்கு, ஜெபம் பண்ண வேண்டியிருக்கு, சேவை பண்ண வேண்டியிருக்கு. இது அதுன்னு பிஸியா வந்து சுத்திக்கிட்டு இருக்கிறாரு. இப்படியே வந்து 10 வருட காலம் வந்து போயிருச்சு. அவர் வந்து அந்த 10 வருட காலத்துல வந்து என்ன ஆயிட்டாரு? அவரே வந்து ஒரு டிவோட்டியா வந்து மாறிட்டாரு. அதுக்கப்புறமா வந்து அவரே வந்து அந்த கோயில் தலைவர்கிட்ட வந்து உண்மைய வந்து சொல்றாரு. இந்த மாரி என் மேல இப்படி வந்து ஒரு வழக்கு இருக்கு, ஒரு கேஸ் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த தலைவர் வந்து நீயே வந்து நேரடியா போய் என்ன பண்ணு? போலீஸ்ல வந்து சரண்டர் ஆயி நீ வந்து ஒத்துக்கோ. என்ன மாரியான முடிவு அப்படிங்கிறத பகவான் வந்து எடுப்பாரு. நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அவரே அனுப்பிச்சு வச்சிடுறாரு. அந்த பக்தர் அந்த மாதிரி வந்து போலீஸ்ல போய் அவரே சரண்டர் ஆயிடுறாரு. போலீஸ் அவரை வந்து கோர்ட்ல வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. அப்போ கோர்ட்ல வந்து கேக்குறாங்க, இந்த 10 வருஷமா நீ எங்க இருந்த, என்ன பண்ண அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் வந்து இதெல்லாம் சொல்றாரு. நான் இந்த மாதிரி ஒரு அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம்ங்கிற இந்த இயக்கத்துல நான் வந்து இருந்தேன். தினமும் என்னுடைய ரொட்டீன் இதுதான். காலையில நாங்க எல்லாரும் வந்து ஒரு 3:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவோம். குளிச்சு ரெடி ஆகி மங்களாத்தி பண்ணுவோம். அப்புறமா வந்து பூஜை ஜெபம் பண்ணுவோம். பாகவதம் கிளாஸ் இருக்கும். அப்புறம் பிரசாதம் சாப்பிடுவோம். அப்புறம் புக் டிஸ்ட்ரிபியூஷன் போயிடுவோம். இப்படி கண்டினியூஸா வந்து ப்ரோக்ராம் சொல்லிட்டே இருக்கிறது. அதை கேட்டு வந்து ஜட்ஜ் வந்து உனக்கு வந்து தண்டனையே தேவையில்லை, நீ பேசாம அங்கேயே கண்டினியூ பண்ணு, ஜெயில இருந்தா கூட நீ வந்து இந்த மாதிரி இருக்க முடியாது, நீ அங்கேயே இரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறாரு அந்த நீதிபதி வந்து அவரை உண்மையிலேயே வந்து ரிலீஸ் பண்ணிடுறாரு. நீ அங்கேயே இரு, நீ தான் வந்து திரும்பி நல்லவனா தான் வாழ்ற அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால இங்க சைத்தன்ய மகாபிரபு வந்து அந்த நபர் வந்து ஒரு தப்பு பண்ணியிருக்கிறாரு, அவரை வந்து தண்டிக்கல. சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணாரு, அவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கெட்ட குணத்தை வந்து தண்டிக்கிறார். அதை வந்து மாத்தி அவரை நல்லவரா வந்து ஆக்குறாரு, ஒரு தூய பக்தர் ஆக்குறாரு. ஸோ இதுதான் வந்து சைத்தன்ய மகாபிரபுடைய ஒரு மெர்சி, பக்தருடைய சங்கத்துல வந்து கிடைக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட். இப்படி இந்த நாம சங்கீர்த்தனத்தை நம்ம எல்லாருக்கும் கொடுக்கறதுனால வந்து என்ன ஆகும், அவங்களுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கெட்ட எண்ணங்கள் எல்லாமே வந்து என்ன ஆகுது, மாறி அவங்க வந்து நல்லவர்களா ஆகுறதுனால சமுதாயமே வந்து ரொம்ப ஒரு அமைதியான ஒரு சமுதாயமா மாறும். அதுதான் வந்து சைத்தன்ய மகாபிரபு லைவா வந்து செஞ்சு காமிச்சார். இப்பவும் பிராக்டிக்கலா அதை நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால இந்த சங்கீர்த்தன இயக்கத்தை நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்ம எல்லாருக்குமே வந்து பாரபட்சம் இல்லாம கொண்டு போய் கொடுக்கணும். குறிப்பா நமக்கு வந்துட்டு பிடிக்காதவங்க, நமக்கு எதிரின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும், கொண்டு போய் கொடுக்கணும். அப்பதான் நம்ம யாருக்கு மேலேயும் பாரபட்சம் இல்லாம இருக்கிறோம்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கும் நம்ம நன்மையை விரும்புறோம்னு அர்த்தம். அவங்களும் அதனால நல்லவங்களா மாறுவாங்க. ஸோ அதனால இதை நம்ம வந்து பண்ணணும். சைத்தன்ய மகாபிரபுவை யாரு வணங்குவாங்க, அவரை வந்து எப்படி வணங்குறது அப்படின்னு சொன்னா, சுமேத சகா புத்திசாலிங்கெல்லாம் சைத்தன்ய மகாபிரபு வந்து வணங்குவாங்க. ஏன் புத்திசாலிங்கெல்லாம் சைத்தன்ய மகாபிரபுவை வணங்குவாங்க அப்படின்னு சொன்னா, மற்ற யுகங்கள்ல எல்லாமே வந்துட்டு இந்த லிபரேஷன் அப்படிங்கிற அந்த உயர்ந்த ஒரு பலன் அப்படிங்கிறதுக்கு கடுமையான பல சாதனைகளை வந்து நம்ம செய்யணும். ஆன்மீக சாதனை அதை வந்து பலாயிரக்கணக்கான வருடங்கள் செஞ்சா கூட அந்த ஒரு முக்தியை நம்ம அடைஞ்சிருவோமா அப்படின்னு கேட்டா அது வந்து கேரண்டியா சொல்ல முடியாது. ஆனா சைத்தன்ய மகாபிரபுவை வந்து வழிபடக்கூடிய இந்த கலியுகத்துல இருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மா, இந்த கலியுகத்துல நமக்கு வந்துட்டு அதிகமான ஆயுள் காலமும் கிடையாது. நமக்கு ரொம்ப கம்மியான ஆயுள் காலம். நமக்கு அந்த அளவுக்கு பெருசா வந்துட்டு ஞாபக சக்தியோ இன்டெலிஜென்ட்டோ இதெல்லாம் கூட வந்து இல்லை. ஆனா கூட ஜஸ்ட் இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை ஜெபிக்கிறதுனால சைத்தன்ய மகாபிரபுவை வணங்கக்கூடிய அந்த நபர்கள் தான் உண்மையிலேயே புத்திசாலிகள்னு சொல்லி சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா 10,000 வருட காலம், 1,00,000 வருட காலம்னு சொல்லி தபஸ் செஞ்சு அடையக்கூடிய அந்த இலக்க ஒரு நபர் வந்து சாதாரணமா இந்த கலியுகத்துல ஒரு 50 வருட காலமோ இல்ல
ஒரு 100 வருட காலமோ இதுக்குள்ள வந்து என்ன பண்றாரு, இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திர ஜபத்தின் மூலமா அந்த உயர்ந்த இலக்கை வந்து அவர் அடைஞ்சிடுறாரு. அதுக்காக அவர் பண்ண கடுமையான தபஸ் அப்படிங்கிறது என்ன இருக்கு, பெருசா வந்து ஒரு தபஸும் கிடையாது. அவர் பார்க்கக்கூடிய அந்த வேலைகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. தினமும் வந்துட்டு 3 வேளை சாப்பிடுறாரு. ஏகாதசி விரதம் கடைபிடிக்கிறாரு. தினமும் அப்ப 16 மாலை ஜபம் பண்றாரு. 4 கட்டுப்பாட்டு விதிகளை வந்து கடைபிடிக்கிறாரு. அவ்வளவுதான். வெரி சிம்பிள். ஹி இஸ் குவாலிஃபைட் டு கோ பேக் டு காட். அவ்வளவுதான். அதனால இந்த கலியுகத்து மக்கள் எல்லாமே வந்துட்டு ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள். அதுக்கப்புறமா இந்த கலியுகத்துல யார் சைத்தன்ய மகாபிரபு வணங்குறாங்களோ அவங்க வந்து அதிர்ஷ்டசாலிகள் மட்டும் இல்ல, புத்திசாலிகளும் கூட. ஏன்னா ரொம்ப எளிமையான ஒரு வழிமுறையின் மூலமா உயர்ந்த ஒரு பலனை நம்ம வந்து அடையிறோம். பிரபுபாதர் வந்து ஒரு விஷயம் சொல்லுவார். கரெக்டா சொல்றேன்னு எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை. அதாவது லேசி இன்டெலிஜென்ட்னு சொல்லுவாரு, அப்புறமா வந்து கிரேசி இன்டெலிஜென்ட்னு சொல்லுவாரு, அப்புறம் வந்து என்னமோ சொல்லுவாரு, லேசி ஃபூல்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு 3 எக்ஸாம்பிள் வந்து சொல்லுவார். கிரேசி கிரேசி ஃபூல்னு நினைக்கிறேன். கிரேசி இன்டெலிஜென்ட்ல கிரேசி ஃபூல். அதுக்கு உதாரணம் வந்து குரங்கு. பிரபுபாதர் வந்து சொல்லுவார். அது வந்து ரொம்ப பயங்கர ஆக்டிவா இருக்கும். ஆனா அது செய்யக்கூடிய அந்த செயல்கள்னால வந்துட்டு எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அது இங்க அங்கன்னு தவிக்கிட்டே இருக்கும். நீங்க விருந்தாவனம் வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அங்க இருக்கக்கூடிய குரங்கெல்லாம் பார்த்தா பயங்கர ஆக்டிவா இருக்கும். நான் வந்து அங்க இருந்த காலத்துல நான் பார்த்திருக்கிறேன். எர்லி மார்னிங் வந்து ஒரு குரங்கு என்ன பண்ணும், ஒரு 6 மணிக்கு சன்ரைஸ் ஆகக்கூடிய அந்த நேரத்துல வேகமா வந்து என்ன பண்ணும், ஒரு எலக்ட்ரிக் போல் கரண்ட் கம்பத்துல வந்து வேகமா ஏறும். ஏறி அதோடைய உச்சிக்கு போய் என்ன பண்ணும், பயங்கர ஃபோர்ஸா அதை வந்து ஷேக் பண்ணும். அப்புறமா அங்க இருந்து அப்படியே 4 டைரக்ஷன்லயும் ரொம்ப சீரியஸா பார்க்கும். பிறகு திரும்ப வந்து ஓடி போயிடும். இது ஏன் பண்ணுச்சு, எதுக்கு பண்ணுச்சுன்னு அதுக்கும் தெரியாது, பாக்குறவனுக்கும் புரியாது. ஏன்னா குரங்குகள்லாம் இந்த மாதிரிதான். அது வந்து ஆக்டிவா இருக்குமே தவிர அதோடைய செயல்னால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவங்க எல்லாம் வந்து என்ன, கிரேசி ஃபூல்ஸ். ஆக்டிவா இருந்து இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க சொசைட்டில. எப்ப பார்த்தாலும் வந்து பிஸி பிஸி பிஸி, நாங்க வந்து எங்களுக்கு டைம் இல்லை, அதை பண்றோம் இதை பண்றோம்னு சொல்லி எல்லாமே பிஸியா இருக்கலாம். ஆனா பிரயோஜனம் ஒரு பயனும் இல்லை. அந்த ஆஹ் என்ன சொல்றது, அந்த அந்த ஒரு பிஸி ஆக்டிவிட்டினால அவங்க வந்துட்டு இந்த பெர்சன்டத்துல இருந்து தப்பிப்பாங்களான்னு கேட்டா அது வந்து வாய்ப்பு இல்லை. ஆனா சிலர் வந்து இருக்கிறாங்க, லேசி இன்டெலிஜென்ட் பிரபுபாதர் வந்து சொல்லுவாரு. அவங்க வந்து என்னன்னா எந்த ஒரு செயலையுமே அதாவது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்றது அப்படிங்கிறத விட ரொம்ப சிம்பிளா அவங்களுடைய இன்டெலிஜென்ட்னால என்ன பண்ணுவாங்க, கஷ்டப்படாமலே அதை வந்து சாதிச்சுப்பாங்க. பக்தர்கள் வந்து அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் வந்து சொல்லுவார். ரொம்ப கடினமா வந்து கஷ்டப்பட்டு நேரத்தை எல்லாம் அதிகமா வந்து ஒரு விஷயத்த, அது மெட்டீரியலான ஒரு விஷயத்த வந்து அச்சீவ் பண்றதுக்காக டைமை வேஸ்ட் பண்றது பக்தர்களுக்கு அது வந்து நல்லதில்லை. அது இன்டெலிஜென்ட்டான ஒரு வேலையும் கிடையாது. டிவோட்டிஸ் வந்து எப்படி இருக்கணும், அவங்களுடைய டைமை வந்து சேவ் பண்ற விதத்துல வந்து அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை வச்சுக்கணும். அந்த ஒரு மினிமமான ஒரு டைம்லயே வந்துட்டு ஃபேமிலிக்கு தேவையான ஒரு இன்கம் வந்து வர்ற மாதிரி வந்து அவங்க வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும், மற்ற நேரத்தெல்லாம் வந்து அவங்க கிருஷ்ண கான்சியஸ்ல வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு பிரபுபாதர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அந்த விதத்துல நம்ம தியான மார்க்கமோ இல்லைன்னா வந்து ஞான மார்க்கமோ கர்ம மார்க்கமோ இதெல்லாம் கடைபிடிச்சு நம்ம வாழ்க்கையை அதுல வந்து கொடுத்து கடைசியா வந்து அந்த இலக்கையும் அடைய முடியாம போறதை விட சிம்பிளா கிருஷ்ண பக்தர்கள் வந்து இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை உச்சரிச்சே வந்து என்ன பண்ணிடுறாங்க, அவங்க வந்து பகவானுடைய லோகத்துக்கு ஈஸியா போயிடுறாங்க ஒரு பிறவிலேயே. அதுதான் வந்து ரொம்ப இன்டெலிஜென்டான ஒரு செயல். இந்த செயல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையானது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். ஓகே, படிங்க. படிங்க யாராவது. என்னாச்சு?
நான் படிக்கணும் அப்படின்னா ஹரே நான் படிக்கிறேன் பிரபுஜி நானே. எஸ். ஹரே ஹரே கிருஷ்ணா. அவதாரம் என்றால் கீழே இறங்கி வருவது என்று பொருள். ஒருவர் கட்டடத்தின் 5வது அல்லது 100வது மாடியிலிருந்து கீழே வருவது போல ஒரு அவதாரம் ஆன்மீக வானில் இருக்கும் ஆன்மீக கிரகங்களிலிருந்து வருகிறார். இந்த யுகத்திற்கான கடவுளான சைத்தன்ய மகாபிரபுவை பற்றி வேத இலக்கியங்களில் விவரிக்கப்பட்டுள்ளது. வேத இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள அறிகுறிகள் இல்லாத ஒருவரை நாம் அவதாரமாக ஏற்றுக்கொள்ளக் கூடாது. கிருஷ்ணர் அவரே எப்படி சரணடைய வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தர வந்தார். பகவத்கீதையில் அதாவது கடைசி ஆணை தன்னிடம் மட்டுமே சரணடைய வேண்டும் என்பது. ஆனால் மக்கள் மூடர்களும் பொறுக்கிகளும் நான் ஏன் சரணடைய வேண்டும் என்று கூறுகிறார்கள். சைத்தன்யரே கிருஷ்ணர் என்றாலும் இம்முறை அவர் பகவத்கீதையின் குறிக்கோளை நடைமுறையில் செய்வது எப்படி என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். சைத்தன்ய மகாபிரபு நாம் நேரடியாக கடவுளை அடையும் வாய்ப்பை கொடுக்கிறார். பகவான் சைத்தன்யரின் முக்கிய சீடரான ரூப கோஸ்வாமி ஒரு சிறந்த பிரார்த்தனையை வழங்கும் போது கீழ்கண்டவாறு கூறுகிறார். நமோ மகாவதன்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயத்தே கிருஷ்ணாய கிருஷ்ண சைத்தன்ய நாமினே கௌரத் விஷே நமக. என் அன்பார்ந்த கடவுளே, நீங்கள் அனைத்து அவதாரத்தை காட்டிலும் பெரும் உதாரண குணம் உள்ளவராக இருக்கிறீர்கள். ஏன் கிருஷ்ண பிரேம பிரதாயத்தே, நீங்கள் நேரடியாக கடவுளிடம் அன்பை செலுத்துகிறீர்கள். உங்களுக்கு வேறு நோக்கம் இல்லை. உங்களது செயல்பாடு மிகவும் நன்றாக இருக்கிறது. ஆனால் ஒருவரால் உடனடியாக கடவுளிடம் அன்பு செலுத்துவதை அறிய முடிகிறது. எனவே நீங்கள் அனைத்து அவதாரத்தை காட்டிலும் பெரும் உதாரண குணமுள்ள உள்ளவர் மற்றும் நீங்கள் கிருஷ்ணரே ஆவீர். அவரே இந்த ஆசீர்வாதத்தை வழங்க முடியுமே தவிர வேறு எவராலும் முடியாது. எனவே நான் கூறுகிறேன், நீங்கள் தான் கிருஷ்ணர் என்று. கிருஷ்ண சைத்தன்ய நாமினே, நீங்கள் கிருஷ்ணரே, ஆனால் உங்களின் பெயர் கிருஷ்ண சைத்தன்யர் என்று கூறப்படுகிறது. நான் உங்களை சரணடைகிறேன். இதுவே செயல். ஓகே, ஹரே கிருஷ்ணா. கண்டினியூ பிரபுஜி. இதுவே செயல்முறையாகும். சைத்தன்ய மகாபிரபுவே கிருஷ்ணர் மற்றும் அவர் மிக எளிய முறையில் கடவுளிடம் அன்பை வளர்த்து கொள்ள சொல்லி தருகிறார். ஹரேர் நாம ஹரேர் நாம இவர் கேவலம் கலவு நாசி ஏவ நாஸ்தி ஏவ கதிர் அந்யதா. ஹரியின் நாமத்தை தவிர இந்த உலகத்தில் முக்தி அடைய வேறு வழி இல்லை. பிரகத் நாரதீய புராணம். கடவுளின் அன்பை பெற பகவான் சைத்தன்யரால் வழங்கப்பட்ட நாம உச்சாடன செயல்முறையே சங்கீர்த்தனம் என்று அழைக்கப்படுகிறது. சங்கீர்த்தனம் ஒரு சமஸ்கிருத சொல்லாகும். சம் என்றால் சம்யக்க முழுமையான என்று பொருள் மற்றும் கீர்த்தன என்றால் புகழ்வது அல்லது விவரிப்பது என்று பொருள். எனவே முழுமையான விளக்கம் என்பது முழுமையாக பரம்பொருளை மகிமைப்படுத்துவது அல்லது பெருமைப்படுத்துவது. எதையோ விவரிப்பது என்ன பிரபு பெருமைப்படுத்துவதை என்ன தப்பா படிச்சிட்டேன். முழுமையாக பரம்பொருளை மகிமைப்படுத்துவது அல்லது பெருமைப்படுத்துவது. எதையோ விவரிப்பது அல்லது பெருமைப்படுத்துவது இல்லை. இலக்கண புள்ளியின் பார்வையிலிருந்து அது கீர்த்தமாக இருக்கலாம். ஆனால் வேத அமைப்பின்படி கீர்த்தனம் என்பது உச்ச ஆளுநரை முழுமையான உண்மையை முழுமுதற் கடவுளை விவரிப்பதே ஆகும். இதுவே கீர்த்தனம் என்று அழைக்கப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா. சாரி பிரபுஜி. சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் அப்படின்னு சொன்னா கீழே இறங்கி வர்றது அப்படின்னு சொல்லி அவதாரணம் அப்படின்னு சொன்னா இறங்கி வர்றதுன்னு அர்த்தம். அதனாலதான் பகவான் அவர் பிறந்தார் அப்படின்னு சொல்றதுல அவர் இறங்கி வந்தார். அதான் அவதாரம். பகவானுக்கு பொறுத்த வரைக்கும் அவதாரம்னு சொல்றோம். நம்ம பிறந்தோம்னு சொல்றோம். ஏன்னா நம்ம கீழே இறங்கி வர்றோம் அப்படின்றது கிடையாது. பகவான் ஆனா நமக்காக கீழே இறங்கி வர்றாரு. அவருடைய சொந்த லோகத்திலிருந்து என்ன பண்ணாரு, நமக்காக இறங்கி வர்றதுனால அவர் அவதாரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறார். அஜாயமான பகுதா விஜானதே அப்படின்னு உபநிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிறப்பற்ற ஒருத்தர் அவர் என்ன ஆகிறாரு, பல பிறப்புகளை எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அது அப்படி பிறப்பே இல்லாத ஒருத்தர் பல பிறப்புகளை எடுக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்படின்னு சொன்னா பகவானுக்கு இந்த பௌதிக உலகத்துல வர்றது நம்மளை போன்ற கர்ம வினைகள்னால அதோடைய கட்டாயத்தினால வர்றதில்லை. அவர் தன்னுடைய சுய விருப்பத்தினால வர்றதுனாலதான் இறங்கி வருதல் அப்படின்னு சொல்லி பேர். இப்ப நம்மளும் கூட தான் வந்திருக்கிறோம். பகவானுடைய லோகத்துல இருந்து தான் இங்க வந்திருக்கிறோம். அப்ப நம்ம வந்ததையும் இறங்கி வந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா?
சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளுடைய சுய விருப்பத்தினால வரல, நம்ம தப்புனால வந்திருக்கிறோம். அதுக்கப்புறமா இந்த பௌதிக உலகத்துல அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், பிறந்து இறந்துகிட்டு இருக்கிறது நம்மளுடைய கர்மத்தினால நம்ம வந்து பிறந்து இறந்துகிட்டு இருக்கோம். ஆனா பகவான் வந்து அப்படி இல்லை. அவர் என்ன பண்றாரு, அவர் வரும்போதே நான் யாருக்கு பிறக்கணுங்கிறத அவரால் டிசைட் பண்ண முடியுது. என் கூட யாரெல்லாம் இருக்கணும்னு வந்து அவரால் டிசைட் பண்ண முடியுது. என்ன கலர்ல பிறப்பேன்னு அவருக்கு வந்து டிசைட் பண்ண முடியுது. இதெல்லாம் நமக்கு வந்து எதுவுமே டிசைட் பண்ண முடியாது. அதனாலதான் அவர் இறங்கி வர்றாரு அப்படின்னு பேர். ஓகே. அப்படி வந்து சைத்தன்ய மகாபிரபுவா அவர் இங்க இறங்கி வந்து என்ன பண்ணாரு, இந்த யுக தர்மமான பக்தி தொண்டை ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை எப்படி வந்து சொல்றது, எப்படி பக்தி பண்றது, பகவானுக்கு நாம எப்படி வந்து சரணடைகிறது அப்படிங்கிறத அவரே வந்து நமக்கு செஞ்சு காட்டுறார். இதுக்கு முந்தின யுகத்துல கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணாரு, பகவத்கீதையில நம்ம அவர்கிட்ட சரணடையணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. எல்லா விதமான தர்மத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணுங்க, என்கிட்ட சரணடைஞ்சிருங்க அப்படின்னு வந்து கிருஷ்ணர் வந்து சொல்றாரு. ஆனா எல்லா விதமான தர்மத்தையும் விட்டுட்டு கிருஷ்ணர்கிட்ட சரணடைகிறது எப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியாம போச்சு. அதனாலதான் அதே பகவான் வந்து சைத்தன்ய மகாபிரபுவா தோன்றி என்ன பண்றாரு, அந்த சரணாகதியை எப்படி பண்றது அப்படிங்கிறத அவர் நமக்கு எல்லாமே வந்து ஒரு உதாரணமா வந்து எடுத்து காட்டுறாரு. சரணாகதி எப்படி வந்து சைத்தன்ய மகாபிரபு நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறாரு, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். சைத்தன்ய மகாபிரபு நம்ம சரணாகதி பண்றத எப்படி எடுத்து காமிச்சிருக்கிறாரு சொல்லுங்க, யாருக்காவது தெரியுமா? பத்மாட்சி மாதாஜி. சரியா தப்பா தெரியாது பிரபு, பட் த்ரிநாதபி சுனீச்சேன தரோரிவ சகிஷ்ணுனா மானினா மானதேன கீர்த்தனிய சதா ஹரி. திஸ் இஸ் ஃபார் கீர்த்தன் ஹி said. அதே மாதிரி ஆசிலிஷ்யமாம் பிரபு, லைக் யூ கேன் ஹேண்டில் மீ எனி வே யூ வாண்ட், just give me your mercy. எனக்கு அந்த சிக்ஷாஷ்டகம் says everything about surrender பிரபு. That is what I feel. Please correct me if I'm wrong. ஓகே, தேங்க்யூ. வேற யாராவது? புவனா மாதாஜி, தேவி, சொல்லுங்க யாராவது. சொல்லுங்க யாராவது. பிரபு, நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கிறேன். நீங்க அந்த சரணம்ன்ற மீனிங்கை எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க, ஒரு சில தமிழ் வார்த்தையில எனக்கு விளங்காது. ஓகே, அப்புறம் பிரபு இனிமே நீங்க குச்சி தான் எடுத்துட்டு வரணும் எல்லாரையும் ஓட்டுறதுக்கு. வாயில வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாரும் க்ளூவை போட்டு ஒட்டிட்டு வந்துட்டோம். சரணாகதின்னு சொன்னது வந்து சரண்டர். ஓகே. கிருஷ்ணர் வந்து பகவத் சரண்டர் பண்ணணும்னு சொன்னாரு. சைத்தன்ய மகாபிரபு எப்படி சரண்டர் பண்றதுங்கிறத காமிச்சாருன்னு சொல்லி இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஸோ சைத்தன்ய மகாபிரபு எப்படி பகவான் கிட்ட சரண்டர் பண்றதுங்கிறத அவருடைய லைஃப் எக்ஸாம்பிள் எப்படி நமக்கு காமிச்சாருன்னு நான் கேக்குறேன். தொண்டு சேர்த்து ரைட், அவர் இந்த முழு வாழ்க்கையும் கடவுளுக்கே அர்ப்பணிச்சவர் இல்லையோ, அதெல்லாம் பகவானுக்கு தான் சேர்த்து எல்லா விஷயம் உங்களுக்கும் சொல்லி கொடுத்தார். கடவுளுண்டு நாம ஜபிக்கோணும்ண்டு, சங்கீர்த்தனை செய்யணும், அந்த ஸ்கிரிப்சர்ஸை வாசிக்கணும்ண்டு, அவரே அவரோட டிசைபிள்ஸ் கோஸ்வாமிஸ் அப்படி விருந்தாவனை கண்டுபிடிக்கணும், அவருக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தவர். எங்களுக்கு இந்த கிருஷ்ண பக்தி இருக்குது, அவரால் தான், அவர் தான் திருப்பி கொண்டு வந்தவர். ஸோ அந்த அப்படி காட்டி கொடுத்தவர். அந்த விதத்துல சரணாகதியை நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறாருங்கிறீங்க. உங்களோட எனது முழு நேரம் நீங்க கடவுள் மட்டும் நினைச்சா உங்களோட வாழ்க்கையை ஃபுல்லா கடவுளுக்கு டெடிகேட் பண்ணினா அதுவும் ஒரு சரண்டர் தானே. ஓகே, தேங்க்யூ. வேற யாராவது? Simply chant Prabhu and glorify. அது எப்படி சரணாகதின்னு சொல்ல வரீங்க? Spread the message.
That's what, how you can say that Saranagati, that is surrender. பிரபு நம்ம சாண்ட் பண்ணிட்டே இருக்க இருக்க அந்த ஒரு பாவம் ஒண்ணு வளரும் பிரபு. சாண்ட் பண்ணா பாவம் போயிருன்னு சொன்னாங்க. இல்ல, பாவம் அதாவது எப்படி சொல்றது, அந்த லவ் ஆஃப் காட் ஹெட் வரும் பிரபு. அண்ட் when we come to that stage, you know, nothing matters in this material world like Alvars for you, right? Whatever you understand that, you know, this material life is prone to miseries. There's no way. We are searching for happiness in the wrong place. அப்போ பகவான் என்ன நம்மளுக்கு கொடுத்தாலும் அது ஒரு பாக்கியமாவே கருதிண்டு நம்ம வந்து we continue our service to the Lord. Okay, yeah, very good, thank you. Almost பத்மாட்சி மாதாஜி சொன்ன ஒரு 2 உதாரணங்களுமே வந்து கரெக்டா இருந்தது. என்ன அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்டே ஒரு விஷயம் கரெக்டா சொன்னாங்க. சிக்ஷாஷ்டகத்துல ஆதர்ஷனமாம் என்னது மர்மகதாம் கரோதுவா யதா ததாவா லம்படும் மற்றான நாதஸ்து செய்யவ நாபரது. அதாவது எனக்கு முன்னாடி நீங்க வந்து தரிசனம் கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டினாலும் சரி, என்னை நீங்க வந்து அடிச்சாலும் சரி, என்ன பண்ணாலும் எனக்கு நீங்க தான் ஒரே மாஸ்டர் அப்படின்னு சொல்லி இருக்கிறது தான் அந்த சரணாகதி. இன்னொரு பாயிண்ட், நல்ல பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம லைஃப்ல என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்தா கூட அது வந்து பகவானுடைய விருப்பத்தினால நமக்கு வந்து வந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, அப்பவும் நம்ம பகவானை விட்டு விலகாம நம்ம அவருக்கு வந்து பக்தி பண்ணணும் அப்படிங்கிறதும் சரணாகதியுடைய ஒரு அங்கம். இன்னொன்னு வந்து அப்புறம் பிரபு அந்த இது இருக்கு பத்தலா, பிரபுபாத் அதை கோட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். சாரி, இந்த பௌதிக உலகத்துல வந்து நம்ம இன்பத்தை வந்து வேற எங்கெங்கயோ எதுலயோ வந்து நம்ம தேடிட்டு இருக்கோம். அது எதுலையுமே கிடைக்காது, கிருஷ்ணர்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அது எல்லாத்தையுமே ட்ரை பண்றதை விட்டுட்டு கிருஷ்ணர்கிட்ட மட்டுமே அதை அச்சீவ் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்றது, அது ஒரு சரணாகதி. சரணாகதியை வெளிப்படுத்துறது. ஓகே, எஸ், சொல்லுங்க மாதாஜி. சாரி பிரபு. இல்ல, அந்த 6 limbs of surrender இருக்கு பத்தேடா, கோப்திருப்த வரணம் ததா. அதாவது அந்நிய தேவதாவை நம்ம வந்து என்ன ஆனாலும் நம்ம வாழ்க்கையில ரக்ஷிஷதி இதி விஸ்வாசம். அந்த 6 limbs are very very important பிரபு. லைக் அனுகூல்யன வர்ஜனம், பிராதிகூல்யன, அந்த இது அந்த ஸ்லோகம் எனக்கு மறந்து போயிடுது. பட் அந்த 6மே வந்து சைத்தன்ய மகாபிரபு பண்ணார். நம்மளுக்கு கஷ்டம் வரும்போது இந்த 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 டெமிகாட்ட போலாமா, அந்த டெமிகாட்ட போலாமா, இங்க சனீஸ்வரனுக்கு விளக்கேத்தலாமா, அந்த அந்த ராகுக்கு ரவிக்க விட்டு தரலாமா, அப்படிலாம் யோசிக்காமக்கு என்ன கொடுத்தாலும் பகவானுடையது சங்கல்பம், பகவானுடைய. அதாவது இட்ஸ் நாட் லைக் யூனோ he is making me suffer. I am suffering because of my own karmas. நாம் பண்ண தப்புகளால் நான் இங்க தவிக்கிறேன். அதுக்கு வந்து நம்ம we can't hold பகவான், ஏன்னா பகவான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட். பிகாஸ் நம்ம பகவானுக்கும் இந்த மெட்டீரியல் வேர்ல்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி அவர் வந்து தன்னுடைய சங்கல்பத்தினாலதான் வர்றாரு. ஏன்னா பகவான் takes avatar by a choice. We take birth by chance. ஸோ நம்மளுக்கு இந்த ஹியூமன் பர்த் கிடைச்சிருக்கிறதே ஒரு பெரிய பாக்கியம் நம்மளுக்கு. ஸோ அதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணாமக்கு ஏதோ எல்லா பர தேவதைகள்ட்ட எல்லாம் போயிண்டு அப்படிலாம் இருந்தோம்னாக்க அது வந்து சரண்டர் கிடையாது. வெரி குட், வெரி குட், தேங்க்யூ. அந்த சரணாகதி அப்படின்னு சொன்னா, சரணாகதியில வந்து 6 அங்கங்கள் இருக்கு. அந்த 6 அங்கங்களையுமே சைத்தன்ய மகாபிரபு அவர் வந்து வெளிப்படுத்தி காமிச்சார். அதாவது பக்திக்கு சாதகமானதை ஏத்துக்கிறது, பாதகமானதை ரிஜெக்ட் பண்றது. கிருஷ்ணர் தான் என்னுடைய பகவான் அப்படின்னு இருக்கிறது, கிருஷ்ணர் மட்டுமே என்னை எப்போதுமே காப்பாற்றுவார்னு இருக்கிறது. ஸோ அந்த விதத்துல இன்னொரு 2 இருக்கு. அந்த 6 சரணாகதி தத்துவங்களையும் சைத்தன்ய மகாபிரபு நமக்கு பர்ஃபெக்டா வந்து செஞ்சு காமிச்சார். இது எல்லாம் வந்து சைத்தன்ய மகாபிரபு ஏன் நமக்கு அவரே வந்து செஞ்சு காமிக்கணும், அதாவது ஸ்வயம் பகவான் கிருஷ்ணர் அவர் வந்து எதுக்காக இந்த மாதிரி நமக்கு வந்து செஞ்சு காமிக்கணும்
அதனாலதான் இங்க சைத்தன்ய மகாபிரபுடைய அந்த அவதாரத்தை நமோ மகாவதன்யாய அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பகவானுடைய எத்தனையோ அவதாரங்கள், எல்லா அவதாரங்களுமே கருணை வாய்ந்ததுதான். ஆனா எந்த அவதாரங்களுமே பர்சனலா வந்துட்டு இப்படி வந்து இப்படிதான் வாழணும்னு சொல்லி நம்மளை வந்து, அதாவது ஒரு பாமரனும் எப்படி எளிமையா வந்து பக்தியை வந்து கடைபிடிச்சு பகவானை அடைய முடியுங்கிறத வந்து வாழ்ந்து காமிச்ச அவதாரங்கள் அப்படிங்கிறது வந்து எதுவும் கிடையாது. நரசிம்மரோ, மத்ஸ்ய அவதாரமோ, கூர்ம அவதாரமோ, இப்படி பல அவதாரங்களை சொல்லலாம். அவங்களுடைய அந்த அவதார நோக்கமே வேற. ஆனா சைத்தன்ய மகாபிரபுடைய நோக்கம் என்னன்னா, ஒரு பாமர மனிதனும் வந்துட்டு கிருஷ்ண பிரேம பிரதாய, அந்த கிருஷ்ணருக்கு மீதான அந்த ஒரு பிரேமையை அவனை வந்து அடைய வைக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரே குறிக்கோளா வந்து இருந்தது. ஸோ அதுக்காக அவர் வந்து இந்த பௌதிக உலகத்துக்கு வந்து என்ன பண்ணாரு, எல்லாருக்கும் இந்த கிருஷ்ண பிரேமை கிடைக்கணும்னு சொல்லி அவர் வந்து விருப்பப்பட்டாரு. அதுக்கான முயற்சி எடுத்தாரு. அதுக்கான ஆசீர்வாதத்தை எல்லாத்துக்குமே வந்து கொடுத்தாரு. ஸோ ஹரே நாம ஹரே நாம இவ கேவலம். இந்த கலியுகத்துல நமக்கு இதை தவிர வேற எந்த ஒரு வழியுமே இல்லை அப்படிங்கிறத சைத்தன்ய மகாபிரபு நமக்கு வந்து எடுத்து காமிச்சாரு. அதனால இந்த மகா மந்திரத்தை மட்டுமே நம்ம வந்து தீவிரமா நம்ம பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுவே நமக்கு வந்து போதும். ஏன்னா பகவானுடைய இந்த நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா அவருடைய புகழை பாடுறதுதான். ஸோ சங்கீர்த்தனம் அப்படின்னு சொன்னா இங்க விளக்கம் கொடுத்திருக்கிறது மாதிரி பகவானுடைய புகழை பாடுறது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஏன்னா பகவானுடைய நாமத்துக்கும் புகழுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஏன்னா நாமம் அப்படிங்கிறதே அவருடைய ஒரு புகழ் தான். அதனால பகவானுடைய அந்த நாமத்தை நம்ம வந்து சொல்றதுனாலயே நம்ம என்ன பண்றோம், பகவானை வந்து புகழதான் செய்யறோம். ஏன்னா பகவான் அவரை வந்து முதல்ல பகவான்னு ஏத்துக்கிட்டு தானே நம்ம வந்து அவருடைய நாமத்தை ஜெபிக்கிறோம். அதுவே அவருக்கு வந்து ஒரு புகழ் தானே. பலர் வந்து அவரை பகவானா ஏத்துக்கிறது இல்லையே. அப்படி இருக்கும்போது நம்ம அவரை வந்து பகவானா ஏத்துக்கிட்டு அவருடைய நாமத்தை சொல்றதே வந்து ஒரு புகழ் தான் அவருக்கு. அதை தவிர்த்து அவருக்கு என்னென்னமோ வந்து புகழ்கள் எல்லாமே இருக்கு. ஒரு பக்தர் வந்து என்ன பண்றாரு, அந்த புகழ் எல்லாம் பகவானுக்கு வந்து பக்தர் வந்து கொடுக்குறாரு. ஸோ சைத்தன்ய மகாபிரபு நமக்கு இந்த விதத்துல இந்த நாம சங்கீர்த்தனத்தின் மூலமா எப்படி கிருஷ்ண பிரேமையை அடைய முடியுங்கிறத நமக்கு வந்து எடுத்து காமிச்சிருக்கிறார். ஓகே. அவதாரம் என்பது யார் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, அவதாரம்னா யாரு? கிருஷ்ணர் தான் பிரபுஜி. கிருஷ்ணர் தான் மேல இருந்து கீழே வர்றது. கிருஷ்ணர் தான். One who doesn't take birth. வெரி குட். வேற ஏதாவது அர்த்தம்? One who descends on his own will by his own sankalpa in order to establish dharma, religious principles, and to protect his devotees. ஓகே, அதெல்லாமே அவருடைய ஆக்டிவிட்டீஸ்ல வந்துருது. அவதாரம் அப்படின்னு சொன்னா நீங்க முதல் சொன்ன மாதிரி அவருடைய ஓன் வில்ல வர்றது, அது ஒரு மீனிங் எடுத்துக்கலாம். நம்ம வெங்கி பிரபு சொன்ன மாதிரி என்ன சொன்னாரு, அவர் கரெக்டா வரும்னு சொன்னாரு. இதெல்லாமே அவதாரம் அப்படின்னு வந்துருது. கீழே இறங்கி வர்றது, டிசன்ட். அவதாரம்னா டைரக்ட் மீனிங், டிசன்ட் கீழே இறங்கி வருதல் அப்படின்னு ஒரு மீனிங் இருக்கு. ஓகே, ஒருத்தர் வந்து அவதாரம்னு நம்ம வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? ஒருத்தர் அவதாரம்னு எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? ஹரே கிருஷ்ணா பிரபு. அந்த சயின்ஸ காட்டுவாங்க பிரபு. என்ன சயின்ஸ்? அதாவது அவங்க வந்து சுப்ரீம் பர்சன் அப்படிங்கிற ஒரு சில, ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சைத்தன்ய மகாபிரபு நாம சங்கீர்த்தனத்தை எப்படி எடுத்து அவ்வளவு வேகமா பரப்பி அந்த மாதிரி லைக் அது. அப்புறமா
யா அந்த மாதிரி ஓகே, வேற அவதார யாராவது? நோக்கத்தை வந்து தெளிவா காட்டுவாங்க. அதுக்கப்புறமா அந்த அந்த அவங்க அவதாரம்ங்கிறது தெரியும், ஆம், நிரூபிப்பாங்க பிரபு. தேங்க்யூ. வேற யார்? பிரபு சாஸ்திரத்திலும் சொல்லும் அவைய பத்தி நீங்க சொன்ன மாதிரி பாகவதம்ல அவர் அந்த பகவான் எந்த ரூபம் வேற வேற இந்த அந்த கருப்பு நிறம் அந்த வெள்ள சிவப்பு எந்த யுகத்தில் வேற வேற அந்த முதலே சொல்லி லைக் இவன் கல்கி அவதாரம் அவரை பத்தி எங்களுக்கு தெரியும் என்ன பாகவதமால ஸோ முதலே சொல்லி வச்சிருக்கோம் ஸ்கிரிப்சர் இன்றுதான் அவர் இந்த ஊர்லாம் பிறப்பார் இதுதான் அவர் தாயின் தந்தைன்னு பேருண்டு ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன்ஸும் இருக்கும். எஸ், வெரி குட். இப்போ அதுதான் அவதாரம் அப்படின்னு சொன்னா அது சாஸ்திரத்துல வந்து ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கணும். சொல்லப்பட்டிருந்தா தான் அவரை வந்து அவதாரம்னு நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ஏன்னா சக்சஸ் தான் வந்து அவதாரத்துடைய ஒரு சைன். அதை வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வழி அப்படின்னு சொன்னோம்னா பல பேர் இருக்கிறாங்க அப்படி சைன் பண்ணவங்க. மெட்டீரியல் லைஃபா இருக்கலாம், இல்லைன்னா ஸ்பிரிச்சுவல் லைஃபா இருக்கலாம். இந்த மாதிரி வந்து அதுல வந்து பல பேர் வந்து இருக்கிறாங்க சக்சஸ் பண்ணவங்க. அப்ப அவங்கள எல்லாரையுமே நம்ம வந்து அவதாரம்னு எடுத்துக்க முடியுமா? அவங்கள எல்லாருமே நம்ம வந்து அவதாரம் எடுத்துக்க முடியாது. அவதாரம்னு சொன்னா அது சாஸ்திரத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. சைத்தன்ய மகாபிரபு பத்தி நமக்கு பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நான் மற்ற உதாரணங்கள்லாம் கூட கொடுத்தேன். அதனால நம்ம சைத்தன்ய மகாபிரபு ஒரு அவதாரமா எடுத்துக்கிறோம். ஓகே, கிருஷ்ணர் ஏன் ஒரு அவதாரமா பிரபுஜி, கருதப்படுகிறது? ஆக்சுவலா பாகவதத்துல பார்த்தேன்னாக்க கல்கி அவதாரம் எந்த கிராமத்துல யார அப்பா அம்மா அந்த செய்தி கொண்டு கொடுத்துருக்கு பிரபு. இன்னும் எத்தனை பல்லாயிரம் வருஷங்களுக்கு அப்புறமாக போற கல்கி அவதாரம் வரப்போறதுக்கு பாகவதம் எப்ப எழுதியாச்சு, அப்பவே வந்து கல்கி அவதாரத்துல எங்க பிறக்க போறார், என்ன மாதிரி இதுல வருவார், எல்லாமே அதுல குறிப்பிட்டிருக்கு பிரபு. ஸோ இந்த சாஸ்திரா சார்ந்த பிரமாணம். எஸ், தேங்க்யூ. கிருஷ்ணரை ஏன் வந்து ஒரு அவதாரமா வந்து சொல்றோம்? பொதுவா இங்க கேட்டிருக்கக்கூடிய கேள்விக்கு வந்து நீங்க என்ன பண்ணலாம், இதுக்கு உள்ள இருந்து தான் ஆன்சர் சொல்லலாம். காமனான ஆன்சர் வந்து நீங்க சொல்லக்கூடாது. காமனான ஆன்சர் வந்து எல்லா இடத்துலயும் எல்லாத்துக்குமே வந்து பொருந்தும். ஆனா இங்க கேட்டிருக்கிற கேள்விக்கு இங்க படிச்சதுல இருந்து நம்ம சொன்னோம்னா தான் அது கரெக்ட். ஏன்னா அப்பதான் இங்க படிச்சதுக்கு உள்ள இருந்து நம்ம பேசுறோமான்னு நமக்கு தெரியும். ஓகே, ஸோ எல்லா கொஸ்டினுக்கும் எப்பவுமே இப்படித்தான் ஆன்சர் பண்ணணும். சொல்லுங்க, இப்ப கிருஷ்ணர் ஏன் வந்து ஒரு அவதாரமா கருதப்படுறாருன்னு சொல்லுங்க. இந்த ரீடிங்ஸ்ல சொன்னது அவரோட நிறம் கருப்பு நிறம் வந்து வேறண்டு சாஸ்திரம் சொல்லியிருக்கோம். பகவான் கருப்பா வேற. அது மட்டும் இல்ல கிருஷ்ணர் என்னது அவரோட டிவோடிஸுக்கு ப்ரொடெக்ஷன்ஸ் கொடுத்தவர், அந்த அசுரங்க அழிச்சவர். ஸோ அதுல எல்லாம் காமிச்சவர். ஸோ அதான் அந்த எவிடன்ஸ். எஸ், வெரி குட், வெரி குட். அதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் சாஸ்திரங்கள்ல வந்து அவரை பற்றின குறிப்புகள் சொல்லப்பட்டிருந்தது. அதுல சொன்ன மாதிரியே அவர் வந்து என்ன பண்ணாரு, அவருடைய லைஃப்பும் அதே மாதிரியே இருந்தது. அதனால கிருஷ்ணரை வந்து ஒரு அவதாரமா நம்ம வந்து ஏத்துக்கிறோம். கிருஷ்ணர் வந்து ஸ்வயம் பகவான். அவர் வந்து அவதாரம் இல்ல, அவர் வந்து ஒரு அவதாரி. எல்லா அவதாரங்களுக்கும் மூலமா இருக்கக்கூடியவர். ஆனா கூட இங்க வந்து ஒரு அவதாரம்னு நம்ம வந்து ஏன் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா, யுக அவதாரத்தோடைய ஒரு கணக்குப்படி துவாபர யுகத்துல கிருஷ்ணர் வந்து ஒரு அவதாரமா தோன்றினாரு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரை வந்து ஒரு யுக அவதாரமாவும் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஆனா அதே நேரத்துல அவர் வந்து ஒரு அவதாரம் இல்லை, அவர் வந்து அவதாரி. அதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட், சைத்தன்ய மகாபிரபு அவதாரமாக கருதப்படுவது ஏன்? சிம்பிள் ஆன்சர், யார் சொல்றீங்க? ஃபாஸ்டா சொன்னீங்கன்னா கிளாஸ் வந்து ஃபாஸ்டா முடியும். இல்லை அப்படின்னு சொன்னா இன்னும் வந்து ஒரு 45 மினிட்ஸ் ஆகும். அந்த ரீடிங்ல சொல்லி இருக்குது பிரபு அவர் என்னது கோல்டன் கம்ப்ளெக்ஷன் காலி யுகத்தில் வேற வேறண்டு அண்ட் அப்பயும் கிருஷ்ணர் பத்தி கதைப்பார். கிருஷ்ணர் எல்லா சர்வீஸ் கிருஷ்ணனுக்கே செய்வார். அவர் ஒரு பக்தனை வேற வேறண்டு சொல்லி இருக்குது. அண்ட் அவர் கருப்பா இருக்க மாட்டாருண்டு. ஓகே, எஸ், வெரி குட், தேங்க்யூ. ஏன்னா அந்த கர்க்கமுனியோடைய அவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட் படியே கோல்டன் கலர்ல ஒருத்தர் வருவாரு அப்படிங்கிறது வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி நாம சங்கீர்த்தனத்தை வந்து பிரச்சாரம் பண்ணுவாருன்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு.
அதன் பிரகாரமே அவர் வந்து நடந்துகிட்டாரு. அதனால நம்ம அவரை அவதாரம்னு சொல்றோம். ஓகே, ராட்சச மனநிலை என்பதில் நீங்கள் என்ன புரிந்து கொள்கிறீர்கள்? சொல்லுங்க. இது வந்து ராட்சச மனநிலை. அடுத்தவங்கள துன்பப்படுத்துறது பிரபுஜி. ஓகே, வெரி குட். வேற? நாங்களே கடவுள்னு நினைச்சா கடவுளே இல்லைன்னு அதுவும் ஒரு ராட்சச மென்டாலிட்டி தானே பிரபு, இல்லையோ? எல்லாம் உங்களுக்கேன்னு நினைச்சு. வெரி குட், வெரி குட். வேற இனி என்ன? பிரபு, ம், இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தினால நம்ம எவ்வளவு பயனடைஞ்சிருக்கோம். இப்ப ஐ லுக் மை செல்ஃப் 20 years பேக் பிரபு, என்ன மாதிரி ஒரு அனிமலிஸ்டிக் லைஃப் நான் லீட் பண்ணேன்னு எனக்கு தெரியும். ரைட்? ஸோ அதுல இருந்து இப்ப நான் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லயே நான் வந்து ஐ ஹவ், அதாவது நான் ஞானின்லாம் சொல்ல வரல, பட் ஐ கேன் அட்லீஸ்ட் in my material life, in my day-to-day life, I'm very organized, and I can see the revolution in myself. ஸோ அப்போ நான் இந்த ஹாப்பினஸ்ஸை நான் எனக்குள்ளேயே நான் மாத்திரம் கண்டெயின் பண்ணி வச்சுட்டு மற்றவங்களோட பகிரலன்னா அதுவுமே ஒரு ராட்சச குணம் தான் பிரபு, என்னை பொறுத்த வரைக்கும். வெரி குட், வெரி குட். தேங்க்யூ. ஓகே, வெரி நைஸ் பாயிண்ட். நீங்க சொன்னது எல்லாமே ராட்சச மனநிலைக்கு இது எல்லாமே வந்து ஒரு நல்ல உதாரணம் தான். குட். அதெல்லாம் நமக்குள்ள இல்லாம பார்த்துக்கிட்டோம்னா நல்லது. ஓகே, ராட்சச மனநிலையை மாற்றும் மருந்தாக சைத்தன்ய மகாபிரபு தரும் மருந்து எது? சொல்லுங்க. ஹரே நாம கிருஷ்ண சங்கீர்த்தனம். ஹரே நாம ராம சங்கீர்த்தனம். சங்கீர்த்தனம். ஓகே, மகாமந்திரா. நாம சங்கீர்த்தனம் ஒண்ணு மட்டும் தானா? வேற எதுவும் இல்லையா? Reading of scriptures too. What scripture? பாகவதம். யா, வெரி குட். அது இம்பார்ட்டன்ட். ஸோ பாகவதம் வந்து சைத்தன்ய மகாபிரபுவோட ஒரு லைஃப் அண்ட் சோல். அதனால இந்த ரெண்டு நமக்கு வந்து சைத்தன்ய மகாபிரபு கொடுத்துருக்காரு. வெரி குட். சங்கீர்த்தனம் இதன் பொருள் என்ன, நோக்கம் என்ன? சொல்லுங்க. சொல்லுங்க. நம்ம கடைசியா படிச்சதுலயே ஆன்சர் இருக்கு. Glorifying Kirtana. To whom? Love of God. I mean, okay. Yeah, good. Thank you. சங்கீர்த்தனம், சம் அப்படின்னு சொன்னா பூர்ணமானது, கீர்த்தனம்னா புகழ்றது. ஸோ அப்போ பூர்ணமான ஒரு புகழ் அப்படிங்கிறது வந்து யாரை புகழ முடியும்? பூர்ணமா இருக்கிறவரை தான் நம்ம வந்து புகழ முடியும். அப்போ அந்த சங்கீர்த்தனம் அப்படிங்கிறதே, அதாவது புகழ்றது அப்படிங்கிறதே எப்போ வந்து அது முழுமை அடையும்னு சொன்னா பகவானை புகழும் போதுதான் அது முழுமை அடையும். ஏன்னா பகவான் தான் பூர்ணமானவர். பகவானை புகழும் போதுதான் அது சங்கீர்த்தனமாவே ஆகும். இல்ல அப்படின்னு சொன்னா அது வெறும் கீர்த்தனமா இருக்குமே தவிர சங்கீர்த்தனமா இருக்காது. சங்கீர்த்தனம்னா பூர்ணமானதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ பகவானை புகழும் போதுதான் அது சங்கீர்த்தனமா ஆகும் அப்படிங்கறது நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ சங்கீர்த்தனத்துடைய நோக்கம் என்ன? பகவானை புகழ்றது. எந்த வகையான குணமுடைய மக்கள் சங்கீர்த்தன இயக்கத்தில் கலந்து கொள்வர் ஏன்? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, நான் ஆன்சர் சொன்னேன் கிளாஸ்ல. சங்கீர்த்தன இயக்கத்துல யாரு கலந்துக்குவா? less intelligent உள்ள people. வெரி குட். இன்னொரு வார்த்தையும் பயன்படுத்தினேன். அது யாரு சொல்ல முடியும் பார்க்கலாம். Crazy folsom. சங்கீர்த்தன இயக்கத்துல எந்த மாதிரியான மக்கள் கலந்து கொள்வாங்க அப்படிங்கிறதுக்கு இன்டெலிஜென்ட் கரெக்ட். அதுக்கு ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்துறேன். அது யாருக்காவது ஞாபகம் இருக்கான்னு பார்க்கலான்னு பாக்குறேன்.
யாருக்கு ஞாபகம் இல்லை. ஓகே, சுமேதசகன்னா தான் இன்டெலிஜென்ட். Lazy ஸோ intelligence. கலியுகத்துல அந்த இன்டெலிஜென்ட் பீப்புள் வந்து என்ன பண்றாங்க, அவங்க வந்து நாம சங்கீர்த்தனத்துல கலந்துக்கிறாங்க. ஏன் கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிறது பகவானுக்கு மேல அடையப்பட வேண்டிய அந்த பிரேமை அப்படிங்கறத ரொம்ப சீக்கிரமாவே நமக்கு வந்து கொடுத்துருது. பல யுகங்கள்ல அது பல காலங்களா கஷ்டப்பட்டு அடைய வேண்டியதை வந்து என்ன பண்ணுது, இந்த நாம சங்கீர்த்தனம் நமக்கு ரொம்ப சீக்கிரமாவே கொடுத்துருது. அதனால அவங்க இதுல வந்து கலந்துக்கிறாங்க. ஓகே, இறைவன் மீது அன்பு செலுத்துவதே வாழ்வின் உயர்ந்த நோக்கமாக நினைக்கிறீர்களா இல்லையா? சொல்லுங்க. எனக்கு ஏதாவது வந்துட்டு கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், ஒரு 100 சவரன் நகை வாங்கணும், அதுதான் எங்க லட்சியம் அப்படின்னு சொல்ல வரீங்களா? சொல்லுங்க. கமான், ஆன்சர் பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. இது உண்மையா டாப் மோஸ்ட் எய்ம் தான், கிருஷ்ண பிரேம பக்தி. ஆனா அது இது ஓகே, ரீச் பண்ண கொஞ்சம் கஷ்டம். அதுதான் அதனால ஆன்சர் that's what I சொல்றது feel. கஷ்டமா இருக்கு. கஷ்டமா இருக்குது. எனக்கு தெரியும், எனக்கு அந்த ஜெனுவன் லவ் இல்ல பிரபு. எனக்கு தெரியும் அதான் ஹையஸ்ட் எய்ம் உண்டு. But even then, நீங்க learn பண்றீங்க, but you don't have the pure bhakti yet. So that's ஓகே, so I feel guilty to speak about this. Welcome to my club, Devi Mother. Hare Krishna எல்லாரும் Mata. நான் யாராவது ஒருத்தர் வந்து இல்ல ப்ரோ எனக்கு வந்து கிருஷ்ண பிரேமி அடையிறதா ப்ரோ என் நோக்கம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா அப்படி சொன்னாங்கன்னா அப்ப இமிடியட்டா உங்ககிட்ட பிறக்க இருக்கக்கூடிய வேண்டாம். அடுத்து பிறக்க வேண்டாம். பிறக்க வேண்டாம்னா கிருஷ்ண பிரேமி அடைஞ்சாதான் பிறக்காம இருக்க முடியும். அதான் அந்த பிரேம தான் அடையிறது தான் ஒரே குறிக்கோளா வச்சிருக்கிறோம். அப்படியா? ஆமா பிரபுஜி. அப்படின்னா வந்து நம்ம கிட்ட வந்து பணமோ நகையோ இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதை எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, என் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிருங்க. அது இருந்தா அடைய முடியாது. ஆனா இந்த என்ன உயிர் சொல்றீங்க? இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் வேண்டியது இருக்குல்ல பிரபுஜி. சாப்பிடுறதுக்கு இல்ல, நம்மளோட அன்றாட நீட்ஸ போக்குறதுக்காகத்தான் இருக்குது, வேற ஒண்ணும் இல்ல. பயந்துடாதீங்க, நான் சும்மாதான் சொன்னேன். என்னடாவே இவர் கிளாஸுக்கு வந்தா நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் கேட்கிறாருன்னு நினைச்சு பயந்துடாதீங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதிலிருந்து உங்களின் வாழ்வில் ஏதாவது மாற்றத்தை அனுபவித்துள்ளீர்களா? ஏப்பா, ஆமா நல்ல ஒரு பிரபுஜி, ரொம்ப ரொம்ப அனுபவிச்சிருக்கிறோம். முந்தியெல்லாம் காலையில ரொம்ப சீக்கிரம் எல்லாம் எந்திக்கிறது கஷ்டம். ஆனா இப்ப கொஞ்சம் சீக்கிரம் எந்திக்கிறோம். சத் சங்கத்துல ஜாயின் பண்றோம். அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் படிக்க ஆரம்பிக்கிறோம். அப்புறம் வந்து டிவிய பாக்குற டைம் எல்லாம் குறைஞ்சிருச்சு. ஃபுல்லா 100% விடுறதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஓகே, வெரி குட். தேவையில்லாம பேசுறது இல்ல, தேவையில்லாம எங்கேயும் போறது இல்ல. இப்படி எல்லாம் சேஞ்சஸ் வந்திருக்கு பிரபுஜி. மாதாஜி, வெரி நைஸ் மாதாஜி. நீங்க சொன்ன அத்தனை பாயிண்ட்ஸும் நீங்க வந்து அழகு போல நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றேன். ஆனா கொஞ்ச நாள் கழிஞ்சு பாருங்க, நம்ம எல்லாரையும் பைத்தியக்காரன்னு சொல்லிடுவாங்க. நம்ம பசங்களே சொல்லுவாங்க. ஓகே, நல்ல சேஞ்சஸ் எல்லாமே வந்து சந்தோஷமா இருக்கு. பட் கொஸ்டின் என்னன்னா ரொம்ப ஸ்பெசிபிக்கானது. இந்த கிளாஸ்ல அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா அதுதான் என்னுடைய கேள்வி. ஏன்னா எனக்கு வந்து கிரெடிட் வேணும் இப்போ. அதை நான் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்க வந்து சொல்லுங்க. கண்டிப்பா பிரபு சேஞ்சஸ் இருக்குது. ஏன்னா நாங்க ஸ்கிரிப்சர்ஸ் படிக்கிற அந்த விஷயமா நீங்க எங்களுக்கு அதை பத்தி எப்படி அப்ளை பண்ண சொல்லி கொடுக்குறீங்க. ஸோ அது நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்குது. எங்களோட ஈவன் டே டு டே லைஃப்ல எப்படி நாங்க கிருஷ்ணா பத்தி யோசிக்கலாம்னு அது யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஈவன் சில விஷயங்கள் சொந்தக்காரன் கதைக்கு இப்ப நான் கிருஷ்ணா பத்தி தான் கதைக்கிறேன். நான் முந்தி அப்படி இல்லை. ஸோ அந்த சேஞ்ச் எனக்கு தெரியுது. லைக் and they're non-devotees as well, but that's Krishna தான் என் மைண்டுக்கு வரார். So that's a big change. எஸ் பிரபுஜி, எனக்கும் சேம் திங். சிஸ்டர் யார் கூட பேசினாலும் இந்த நீங்க சொன்ன இதெல்லாம் வச்சு ஷேர் பண்ற மாதிரி தான் இருக்கு. எது பேசினாலும்
முன்னாடி பேசுற மாதிரி இல்லாம லைக் இப்போ வந்து நிறைய இந்த கிருஷ்ணா பத்தி கிளாஸ்ல இது சொன்னார் அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷேர் பண்ற மாதிரியா இருக்கு. ஈவன் அவங்களால சில பேரெல்லாம் கலந்துக்க முடியல. ஸோ அவங்க கிட்ட ஷேர் பண்றது ரொம்ப ஒரு இதா இருக்கு, நல்ல ஒரு ஃபீலா இருக்கு பிரபுஜி. ஓகே, தேங்க்யூ வெரி மச். அட்லீஸ்ட் வந்து அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில நானும் ஏதோ வந்து ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா கிருஷ்ணர் பிரபுஜி, கண்டிப்பா பிரபு. பிரபுஜி. Yeah. கிருஷ்ணர் அப்போ வந்து நான் செஞ்ச பாவத்தெல்லாம் மன்னிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். டைம் பிரபுஜி. நீங்க எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணணும் எனக்காக, ஓகேவா? அத வரப்போற வகுப்புல உங்களோட நன்னடத்தையை பொறுத்தது பிரபு. ஓ மை காட். அச்சோ, அப்படி இல்ல பிரபு, முதல்ல நாங்க அங்க போகணுமே. நிச்சயமா பிரபு, நீங்க வந்து நீங்க இருக்கீங்க, அவரோட இதுலதான் இருக்கீங்க பிரபு. முன்னாடி போயிட்டீங்கன்னா கொஞ்சம் அங்கவஸ்திரத்தை கீழே போடுங்க, புடிச்சு வந்துடுறோம். ப்ளீஸ் பத்மாக்ஷி மாதாஜி, வாட் ஆர் யூ டாக்கிங்? ஏய், அவர் முதல்ல போயிடுவாரு. No, listen. I'm saying he will go before us. No. That thought itself, I feel it's so like no. Okay. You stop being sentimental. I'm saying எங்களாமே கரை ஏத்துங்கன்னு சொல்றேன் நானு. When Prabhupada says, catch my dhoti and come, I'll make sure that you come back to me. What do you mean? Like, you're saying that Prabhupada will not go ahead of us. Like, he is an acharya. So, அந்த ஸ்தானத்துல வச்சிருக்கேன் நான் பிரபு. What are you talking? Bye. I don't concur with you. Okay. Cool. Just no issue. Next கேள்வி போவோம். நம்மில் பாதி அசுர குணம் இருக்கிறது என ஒத்துக்கொள்கிறீர்களா? அச்சோ, இது ஏன் கேள்வி இல்லை, இங்க இருக்கிற கேள்வி. ஓகே, இப்பதானே பார்த்தேன். உங்கள் மனதை அல்லது சிந்தனைகளை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கு என்ன விதிமுறையை பின்பற்றுகிறீர்கள்? இது பிராக்டிக்கல் கொஸ்டின். சொல்லுங்க பார்க்கலாம், என்ன மாதிரி நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னு சொல்லி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, நிறைய டே டு டே லைஃப்லயே இல்லை குழந்தைங்க கிட்டயோ இல்லை ஹஸ்பண்ட் கிட்டயோ ஏதாவது வரும்போது கோவம் வருது. லைக் இது பண்ணலையா போலாம், அது அசுர குணம் தான் வருது. அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி இன்னும் நிறைய படிச்சு இன்னும் இப்ப படிக்கிறது மேபி நான் ஒரு 10 minutes படிக்கிறேன்னா ஐ ஹேவ் டு மோர் ரீடிங், நிறைய படிச்சு அதை என்னோட லைஃப்ல அப்ளிகேபிள் பண்ணணும். அதுக்கு கிருஷ்ணா மர்சி வேணும்னு நினைக்கிறேன் பிரபுஜி. Okay, by reading the scripture you want to overcome that. And of course இது job of do everything 16 times சொல்றேன், பட் அது பத்தாதுன்னு நினைக்கிறேன். அது நான் அந்த ஃபுல் இதுல சொல்லலைன்னு எனக்கு தெரியாது, அதனால இந்த திங்ஸ் எல்லாம் வருதுன்னு நினைக்கிறேன். மைண்ட் அங்கங்க போறது ரைட், அது போகாம இன்னும் கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, குட். நெக்ஸ்ட் வேற யார் சொல்றீங்க? என்ன மாதிரி நீங்க ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இன்னும் பெட்டரா பண்ணணும்னு நினைக்கிறீங்க? பவமாலினி மத்தாஜி, ரொம்ப சாரி, நான் வந்து ஐ டோன்ட் நோ இஃப் ஐ offended you, என்ன மன்னிச்சுக்கோங்க. I wasn't meaning wrong to Prabhu. நீங்க எந்த பார்ட் ஆஃப் மைண்ட் that's okay ma, no problem. We will no, what I felt is like நம்மளோட ஏஜ் ஆன வாழ்கிட்ட வந்து நம்ம அந்த மாதிரி சொல்லலாம். நீங்க போன இப்ப நம்ம வந்து புஷ்பா மத்ரா பார்த்தோம், அவங்க 90 years, அவங்கள்ட்ட சொல்லலாம் நீங்க முன்னாடி போயிடுங்க, நிச்சயமா போவாங்கன்னு தெரியும், அவங்க அந்த பெட்லயே இருக்காங்க. சோ அதுக்கு முன்னாடி ஆனா அன்சர்டன் தான், நம்ம என்னைக்கு வேணா போலாம், அது வேற. ஆனா அது நம்மளோட வயசானவங்க, அவங்கள்ட்ட சொல்லலாம் எங்களை கூப்பிட்டுக்கோங்கன்னு. நம்மளோட சின்னவர் அவர்கிட்ட சொல்றது எனக்கு ஒரு மாதிரி தப்பா, மனசுக்கு அது சமாதானமா இல்ல. நீ பாடியில இதுல போடுற, நான் வந்து என்ன சொல்றேன், அவர் வந்து ஒரு பெரிய ஆச்சாரியர் பர்சன். அவர் இப்ப போனாலும் சரி, இப்ப 130 வயசுல போனாலும் சரி, அவர் வந்து கிருஷ்ணருக்கு பக்கத்துல போயிடுவார். நான் இன்னும் எத்தனை ஜென்மா எடுக்கணுமோ அந்த லெவலுக்கு வரதுக்கு எங்களெல்லாம் மறந்துடாதீங்க பிரபு, பிகாஸ் யூ ஆர் ஆல்சோ ஃபாலன். அந்த கான்டெக்ஸ்ட்ல நான் சொன்னேன், பட் இஃப் ஐ ஹேட் செட் எனிதிங் ராங் which hurt you, I'm sorry. No. This is a good thing. Like அதர் பர்த்ல நம்ம இருந்தோம்னா கூட இவர் போயிட்டு நம்மள எடுத்துக்கிறது வந்து அது ஒன்றுதான், எங்களை மறந்துடாதீங்கன்ற நானு. ரெண்டு பேர் சொன்னது வேற டிஃபரெண்ட் திங்ஸ் தான், நல்லா புரியுது அது ஆக்சுவலியா. நீங்க வேற மாதிரி சொன்னேன், அவ வேற மாதிரி பட் ரெண்டுமே சேம் திங். இந்த மாதிரி பிரபுஜி ஆக்சுவலி இந்த மாதிரி ஒருத்தர் சொல்லும் போதே அப்புறம் அந்த ரியலைஸ் பண்ணி நம்ம அப்படி சொல்லிட்டோமே, ஏன்னா அவாக்குள்ளயும் பரமாத்மா இருக்கார் அந்த நினைச்சுன்னா எனக்கு அப்புறமா நானும் இந்த மாதிரி யார்ட்டையாவது பேசும் போது அவர் அச்சுச்சோ இப்படி பண்ணிட்டோமேன்னு சாரி கேட்கதான் தோன்றது. உடனே ஒரு அடுத்த செகண்டே தோணுது, அந்த அசுர குணம் வருது,
இந்த கான்சியஸ்ல எல்லாம் இருக்கிறதுனால என்ன ஆயிடுது, அது வந்து டவுன் ஆகி ஐயோ சாரி தப்பா சொல்லிட்டேன் நானு, இதோ நீ அதுக்கு சொல்லிருக்கலாம், உன்னோட மனநிலை அப்படி இருந்திருக்கும், அப்படி சொல்லிருக்கலாம்னு சொல்லிட்டு உடனே ரியலைஸ் பண்ண வைக்கிறது. 100% மாதாஜி நீங்க சொன்னது. உடனே பிசார் வந்து உள்ள இருந்து ஒரு வந்து நம்மள பண்ண இல்லையோ அப்படின்னு தப்புன்னு உடனே தெரியாது. நான் நிறைய அதை பண்ணிட்டு திரும்பி திரும்பி கேட்கிறேன். ஐ திங்க் என்கிட்ட நிறைய அசுரகுணம் இருக்கு, நிறைய மாறணும் பிரபுஜி. ஓகே, தேங்க்யூ. நான் ஒரு எனக்கு இது ஒரு ஃபார்ச்சூன், உங்களை மாதிரியான ஒரு சத்சங்கம் எனக்கு கிடைச்சிருக்கிறது. ரியலைஸ் பண்ணக்கூடிய மாதிரியான பக்தர்கள் கிடைக்கிறதுங்கிறது கஷ்டம். ஸோ இமீடியட்டாக அதை ரியலைஸ் பண்ணுறீங்கிறதே வந்து ரொம்ப பெரிய விஷயம். வெரி நைஸ். ஓகே, ஷல் வி கோ டு நெக்ஸ்ட். ஸ்ரீ நாமாமிர்தம் யாராவது படிக்கிறீங்களா? நான் படிக்கிறேன் பிரபு. யாருமே வாயை திறக்க மாட்டேன்றாங்க. கண்ணாடி எடுத்துட்டு வரேன், இருங்க. கண்ணாடி எடுத்து வரீங்களா? போட்டு வந்துட்டேன். ஸ்ரீ நாமாமிர்தம். கடவுள் கிருஷ்ணர் மீண்டும் ஸ்ரீ சைத்தன்யராக வந்த கலியுகம் என்ற கடலை கடந்து செல்லும் வழிகளை போதிக்கிறார். இருங்க, எனக்கு புரியல. கடவுள் கிருஷ்ணர் மீண்டும் ஸ்ரீ சைத்தன்யராக வந்த கலியுகம் என்ற கடவுள் கிருஷ்ணர், இது எப்படி படிக்கணும்? கடவுள் கிருஷ்ணர் மீண்டும் சைத்தன்யராக வந்த கலியுகம் என்ற கடலை கடந்து செல்லும் வழிகளை போதிக்கிறார். அது என்னமோ எனக்கு நிக்க மாட்டேங்குது. இல்ல, சென்டென்ஸ் ஃபார்மேஷன்ல வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு, நீங்க படிங்க, அத நான் சொல்றேன். அதுதானே பார்த்தேன். சரி, நீங்க சொல்லுங்க அப்புறமா என்னன்னுட்டோம். கிருஷ்ணராக அவதரித்த போது அனைவரையும் தன்னை சரணடையும்படி கட்டளையிட்டவர். அவரே ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவாக அவதரித்த போது நமக்கு கலியுகத்தை கடக்கும் வழிமுறைகளை காட்டுகிறார். அதுவே ஹரே கிருஷ்ணா இயக்கத்தின் வழியாகும். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு வலியுறுத்திய சங்கீர்த்தன இயக்க வழிபாடு மிகவும் சக்தி வாய்ந்தது. சிறப்பாக இந்த கலியுகத்தில் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை ஜபிப்பது எப்போதும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் என்பதால் சுகதேவ கோஸ்வாமி ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை ஜபிக்க வேண்டும் என கூறுகிறார். ஆச்சா? கலேர் தோஷ நிதே ராஜன் அஸ்திஹி ஏகோ மகான் குண கீர்த்தனார்த் ஏவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பரமவ்ரஜேத். இக்கலியுகம் கடல் அளவு குற்றம் நிறைந்தது என்றாலும் இந்த யுகத்தில் ஒரு நல்ல குணமும் உள்ளது. ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை உச்சரிப்பதாலேயே ஒருவன் துன்பமான பௌதீக பந்தத்திலிருந்து விடுபட்டு பகவானின் ராஜ்யத்திற்கு செல்ல முடியும். பாகவதம் 12.3.51. Very nice. Thank you. நான் ஏன் கீரல் விழுந்த ரெக்கார்ட் மாதிரி முதல் சென்டென்ஸ் அப்படி தனாடி படிச்சுட்டு இருந்தேன். அதுல என்ன தப்பு சொல்லுங்க? வந்தன் வரணும். கடவுள் கிருஷ்ணர் மீண்டும் சைத்தன்யராக வந்து கலியுகம் என்ற கடலை கடந்து செல்லும் வழிகளை போதிக்கிறார். கரெக்டா பிரபுஜி? சைத்தன்யராக வந்துன்னு சொல்லலாம், சைத்தன்யராக வந்த அவர்னு சொல்லலாம். அவர் வரலாம். ஓகே, அந்த அவர் மரியாதை கொடுக்கறதா வந்த அவர் அப்படி சொல்லலாம். பாத்தீங்களா, என்னோட தமிழ் ரொம்ப மோசம் கிடையாது, சொல்லிவிட்டேன் நான் இப்பவே. எஸ் மாதாஜி, எஸ், வெரி குட். நல்லா தான் படிச்சேன். எனக்கு கீரல் விழுந்த ரெக்கார்ட் பண்ணி 3 வாட்டி இருந்தது. எங்கேயோ ஒரு நூல் விடுது. சில நேரத்துல அந்த தமிழ்ல அந்த டைப் மிஸ்டேக், டைப் என்ன சொல்லுவாங்க, டைப் பண்றது வேற ஒண்ணு. எஸ். ஸோ சைத்தன்ய மகாபிரபு நம்மளை வந்து இந்த கலியுகத்துல கடல் அளவு இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரச்சனை, அந்த ப்ராப்ளம், துயரத்துல இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்காக ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மார்க்கம் அதை வந்து நமக்கு காமிச்சு கொடுத்துருக்காரு. என்ன இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திர ஜபம். என்னையா இது எப்ப பார்த்தாலும் ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்ணு, ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்ணு, இது என்ன அவ்வளவு பவர்ஃபுல்லானதா அப்படின்னு நமக்கு வந்து ஒரு சந்தேகம் வரலாம். பிரபுபாதர் பாகவதத்திலிருந்து அதுக்கான ஒரு மேற்கோள் காமிச்சிருக்கிறார். கடல் அளவு இருக்கக்கூடிய துயரத்தை ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தினால கடக்க முடியும் அப்படின்னு சொல்லி சுகதேவ கோஸ்வாமியே சொல்றத வந்து இங்க ஒரு மேற்கோள் காமிச்சிருக்கிறார்.
இன்னொரு ஸ்லோகமும் இருக்கு. நாம சிந்தாமணி கிருஷ்ண சைத்தன்ய ரச விக்கிரக பூர்ண சுத்தோ நித்திய முக்தோ ஆபின்னத்வா நாம நாமினோ அப்படின்னு சொல்லி பகவான் கிருஷ்ணர் அப்படிங்கிறவர் வந்து சக்தி வாய்ந்தவர் அப்படிங்கிறதுல நமக்கு சந்தேகம் இல்லாம இருந்தது அப்படின்னு சொன்னா, ஆபின்னத்வா நாம நாமினோம், நாமத்துக்கும் அவருடைய அந்த நபருக்கும் வந்து வித்தியாசம் இல்லை அப்படிங்கிறதுனால கிருஷ்ணர் சக்தி வாய்ந்தவர் அப்படின்னு சொன்னா அப்ப அவருடைய நாமமும் சக்தி வாய்ந்ததா தான் இருக்கணும் இல்லையா? அதுக்கு அப்பனாதான் அது வந்து ஆபின்னு சொல்றதுக்கு வந்து அர்த்தம் இருக்கு. இல்லை அப்படின்னு சொன்னா ஆபின்னு சொல்றதுக்கு அர்த்தம் கிடையாது. ரொம்ப வேடிக்கையா ஒரு பக்தர் வந்து இதை சொன்னதாக வந்து சொல்லுவாங்க. நம்ம வந்து பௌதிக உலகத்துல நமக்கு பல விஷயம் வந்து பிடிச்சிருக்கலாம். ஆனா அந்த விஷயத்த நம்மளால கண்டினியூஸா சொல்லணும் அப்படின்னு சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு ஒரு பக்தருக்கு வந்து கொக்கோ கோலா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னா அவர் வந்து அந்த பேரை அவர்னால வந்து கண்டினியூஸா வந்து உச்சரிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. கொக்கோ கோலா 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 கொக்கோ கோலா 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 அப்படின்னு சொல்லி அவர்னால வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லா வந்து உச்சரிக்க முடியுமா? முடியாது. ஒருவேளை அப்படி இது உச்சரிச்சா கூட அவருக்கு அந்த கொக்கோ கோலாவுடைய ஒரு சுவையை வந்து அனுபவிக்க முடியுமா? அதுவும் முடியாது. ஆனா இந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை வந்து ஒருத்தர் வந்து நாள் முழுவதும் ஜபம் பண்ணா கூட அவர் வந்து டயர்டாகிறதும் இல்லை, பகவான் கிருஷ்ணருடைய அந்த நேரடியான அந்த அனுபவத்தையும் அவரால் வந்து அடைய முடியுது. ஏன்னா அந்த பேருக்கும் நபருக்கும் வித்தியாசம் கிடையாது. ஆனா பௌதிகமான உலகத்துல பௌதிகமான வஸ்துக்கள் எல்லாமே அந்த பொருளுக்கும் அந்த பேருக்கும் வந்து வித்தியாசம் இருக்கு. பிரபுபாதர் இன்னொரு உதாரணம் கூட கொடுப்பாரு. தாகம் எடுத்தா தண்ணின்னு சொன்னதுனால என்ன ஆகாது? தாகம் அடங்காது, அதை குடிச்சாதான் அடங்கும். ஆனா கிருஷ்ணருக்கு வந்து அப்படி கிடையாது. கிருஷ்ணா அப்படின்ற அந்த பேருக்கும் கிருஷ்ணருங்கிற நபருக்கும் வித்தியாசம் கிடையாது. ரெண்டுமே வந்து ஒண்ணுதான். அதனால பகவான் சர்வசக்திமான் அப்படின்னு சொன்னா அவருடைய பேரும் சர்வசக்தி வாய்ந்தது. அதனாலதான் வந்து நாம சிந்தாமணி அப்படின்னு வந்து ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. சிந்தாமணி அப்படின்ற ஒரு கல், அது வந்து பௌதிக உலகத்துல கூட முன்னாடி வந்து அவைலபிள்ல இருந்திருக்கு. அந்த கல்லுல வந்து என்ன கேட்டாலும் அது வந்து கிடைக்கும். அப்போ ஒரு கல்லுக்கே அந்த மாதிரியான ஒரு சக்தி இருக்கும் அப்படின்னு சொன்னா பகவானும் வந்து அவர் நிஜமான ஒரு சிந்தாமணி. அவர்கிட்ட என்ன வேணாலும் கேட்டாலும் கிடைக்கும், அவருடைய பேர்ல சொல்லி என்ன கேட்டாலும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பல உதாரணங்கள் நம்ம வந்து பார்க்கலாம். அது வந்து அவருடைய நாமம் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறத அது நமக்கு இந்த கலியுகத்துடைய எல்லா பிரச்சனைகளையும் கடந்து வர்றதுக்கு நமக்கு உதவியா இருக்கு. ஓகே, பிரச்சாரமே சாரம். எஸ், பத்மாட்சி மாதாஜி நீங்களே படி. I am famous by demand, Prabhu. ஒரு நிமிஷம். பிரச்சாரமே சாரம். இறை பக்தரின் முக்கிய கடமை நாம சங்கீர்த்தனத்தை அறிமுகப்படுத்துவதுதான். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு மிகவும் கருணை வாய்ந்தவர். ஏனெனில் அவரது ஒரே ஆசை எப்படியாவது மக்களை மகிழ்ச்சிப்படுத்துவது. அவரது சங்கீர்த்தன இயக்கத்தின் நோக்கம் மக்களை மகிழ்ச்சிப்படுத்துவதுதான். சைத்தன்ய சரிதாமிரதம் ஆதிலீலா 9.45. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு மற்றும் அவரது சீட பரம்பரையில் வருபவர்கள் அனைத்து பண்டிதர்களையும் விஞ்ஞானிகளையும் தத்துவவாதிகளையும் தங்களது வாதங்களினால் வென்று ஸ்ரீ கிருஷ்ணரின் மேலாண்மையை நிறுவினாலும் அவர்களது முக்கிய கடமை நாம சங்கீர்த்தனத்தை எல்லா இடங்களிலும் பரப்புவதுதான். நான் திரும்ப படிக்கிறேன் பிரபுவாத. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு மற்றும் அவரது சீட பரம்பரையில் வருபவர்கள் அனைத்து பண்டிதர்களையும் விஞ்ஞானிகளையும் தத்துவவாதிகளையும் தங்களது வாதங்களினால் வென்று ஸ்ரீ கிருஷ்ணரின் மேலாண்மையை நிறுவினாலும் அவர்களது முக்கிய கடமை நாம சங்கீர்த்தனத்தை எல்லா இடத்திலும் பரப்புவதுதான். பண்டிதர்கள் மற்றும் தத்துவவாதிகள் மட்டும் வெல்வது ஒரு பிரச்சாரகரின் வேலை அன்று. அதே சமயம் சங்கீர்த்தனத்தையும் அறிமுகப்படுத்துவதும் தான் சைத்தன்ய அப்படி வராது. அதே சமயம் சங்கீர்த்தனத்தையும் அறிமுகப்படுத்துவதுதான் சைத்தன்ய மகாபிரபுவின் நோக்கம். சைத்தன்ய சரிதாமிரதம் ஆதிலீலா 16.8. Very nice. Thank you.
உங்களுடைய தமிழுக்கு நாங்கள் அடிமை. வேண்டாம் வேண்டாம், அழுதுருவேன். வேணாம். சோ ஏன் இந்த நாம சங்கீர்த்தனத்தை வந்து நம்ம எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு கேட்டா, சைத்தன்ய மகாபிரபு எல்லாருமே வந்து ஆனந்தமா இருக்கணும் அப்படிங்கறது விருப்பப்பட்டார். பகவான் எப்போதும் தன்னுடைய குழந்தைகளா இருக்கக்கூடிய இந்த கட்டுண்ட ஜீவாத்மாக்கள் எல்லோரும் எப்போதும் ஆனந்தமா இருக்கணுங்கிறது அவருடைய ஒரு விருப்பம். அவர் சிருஷ்டி பண்ண நம்ம எல்லாருமே எப்போதுமே கஷ்டப்படணும்னு அவர் நினைக்க போறது இல்லை. ஆனா அந்த ஆனந்தத்தை எப்படி நம்ம அடையிறதுன்றது நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம எப்போதுமே வந்து வேற ஒரு விதத்துல ஆனந்தத்தை அனுபவிச்சு பார்க்கணும்னு நாம நினைக்கிறோம். அப்போ சைத்தன்ய மகாபிரபு சாக்ஷாத் பகவான் அவர் வந்து என்ன பண்றாரு, நீ வந்து அப்படி பண்ணா வந்து ஆனந்தம் கிடைக்காது, நீ வந்து இந்த மாதிரி பண்ணு உனக்கு ஆனந்தம் கிடைக்கும் அப்படின்னு அவரே வந்து தன்னுடைய சொந்த உதாரணத்தின் மூலமா நமக்கு எடுத்து காமிக்கிறார். அப்போ சைத்தன்ய மகாபிரபுவோடைய அந்த வழியில வரக்கூடிய நமக்கு அந்த ஆனந்தம் கிடைக்குதுன்னு நம்ம உணர்ந்தோம் அப்படின்னு சொன்னா, அது நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொன்னா நாம என்ன பண்ணணும், அப்ப நம்ம மத்தவங்களும் ஆனந்தமா இருக்கிறதுக்காக, அவங்களும் அந்த ஆனந்தத்தை அடையிறதுக்காக நாம என்ன பண்ணணும், இந்த நாம சங்கீர்த்தனத்தை நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். சோ அந்த வழியில நம்மளால என்ன பண்ண முடியும், எல்லாரையும் நம்மளால மகிழ்ச்சிப்படுத்த முடியும். நம்ம மத்தவங்களுக்கு வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அவங்களுக்கு வந்து பணத்தை கொடுக்கறதுனாலயோ, ஒரு வேலை வாங்கி கொடுக்கறதுனாலயோ, இல்லைன்னா வந்து வேற விதத்துல வந்து உதவி பண்றதுனாலயோ நம்மளால அவங்களை என்ன பண்ண முடியாது, சந்தோஷமா இருக்க வைக்க முடியாது. ஏன்னா அது கிடைச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு இன்னொரு ஒரு பிரச்சனை வரும். அப்படி வந்து வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்க போகுது. அதனால நம்ம வந்து சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்னு நினைச்சோம்னா அவங்களுக்கு இட்டர்னலான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இந்த நாம சங்கீர்த்தனத்தை நம்ம அவங்களுக்கு வந்து கொடுக்கணும். அதுதான் இந்த சைத்தன்ய மகாபிரபுவோடைய அந்த குருசில பரம்பரால வரக்கூடியவங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு வேலை. நம்ம மத்தவங்களுக்கு வந்துட்டு கிருஷ்ண பக்தியை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றோம். இந்த ஹரிநாமத்தை வந்து நம்ம கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றோம். அத நிரூபிக்கிறதுக்காக நம்ம வந்து தத்துவ விவாதங்கள்ல ஈடுபடலாம். அவங்கள வந்து இந்த தத்துவங்களை வந்து ஏத்துக்க வைக்கலாம். ஆனா அல்டிமேட்டா அந்த பிரச்சாரம் பண்ணக்கூடிய நபரும் சங்கீர்த்தனத்துல ஈடுபட்டிருக்கணும். யாரு வந்து கேட்டாரோ அவரும் சங்கீர்த்தனத்துல ஈடுபடணும். அதுதான் வந்து சக்சஸ். எண்டுல சக்சஸ் அப்படிங்கிறது 2 பேருமே நாம சங்கீர்த்தனத்துல ஈடுபட்டு இருந்தாதான். ஒருத்தர் வந்து நான் இவரை கிருஷ்ண பக்திக்கு கொண்டு வரேன்னு சொல்லி ஒரு பக்தர் அவரை வந்து தன்னுடைய தத்துவ தர்க்க இந்த அறிவை பயன்படுத்தி அவரை வந்து கன்வின்ஸ் பண்ணி கிருஷ்ண பக்தியை ஏத்துக்க வச்சிருக்கலாம். ஆனா அவரை வந்து பகவானுடைய நாமத்தை ஜெபிக்க வைக்கல, நாம சங்கீர்த்தனத்துல ஈடுபட வைக்க முடியலன்னு சொன்னா அப்போ அது எண்டுல வந்து சக்சஸ் இல்லைன்னு தான் அர்த்தம். அதே நேரத்துல இந்த பக்தரும் வந்து நாம சங்கீர்த்தனத்துல ஈடுபடாம நான் வந்து பகவானுடைய நாமத்தை நான் வந்து பிரச்சாரம் பண்றேன், அதுதான் என்னோட முக்கியமானது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவரும் வந்து தன்னுடைய ஜபத்தை வந்து விட்டுறக்கூடாது. தன்னுடைய நாம சங்கீர்த்தனத்தை அவர் வந்து விட்டுறக்கூடாது. விட்டுட்டாருன்னா அப்ப அவருக்கும் அது வந்து சக்சஸ் இல்லாம போயிடும். ஸோ அட் த எண்ட் 2 பக்கமும் வந்து சக்சஸ் அப்படிங்கிறது நாம சங்கீர்த்தனத்துல ஈடுபடுறதுலதான் இருக்கு அப்படிங்கிறத நம்மளும் ஞாபகத்துல வச்சுக்கணும். அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஏன்னா சில நேரங்கள்ல நம்ம வந்து சேவை முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டோ, இல்லைன்னா பிரச்சாரம் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டோ நம்மளுடைய பர்சனல் சாதனாவையும் சில நேரங்கள்ல நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம், கேர்லெஸ்ஸா விட்டுறோம். அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய சாதனாவை பண்றதுக்கான ஒரு டைமை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், அலர்ட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அதுதான் வந்து புத்திசாலித்தனமே தவிர, நான் தான் இன்னைக்கு வந்துட்டு இந்த மாதிரி இந்த சர்வீஸ் பண்ணனே, அந்த சர்வீஸ் பண்ணிட்டேனே, நான் எப்படினாலும் கிருஷ்ணாவுடைய சேவையில தானே இருந்தேன், அதனால நான் வந்து ஜெபம் பண்ணாம கூட இருக்கலாம்ல அப்படின்னு வந்து எக்ஸ்கியூஸ் எடுத்துக்க கூடாது எந்த சூழ்நிலையிலையும், எதுக்காகவும். ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை ஜெபம் பண்றதுங்கிறது அது மூச்சு விடுற மாதிரி. ஒரு நாள் நான் வந்து இன்னைக்கு வேற வேலை பண்ணிட்டேன், நான் மூச்சு விடாம இருந்துக்கிறேன் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? முடியாது. அப்படி நினைச்சோம்னாலே அது அடுத்த நிமிஷமே நம்ம இருக்க மாட்டோம். அதனால இந்த நாம ஜபமும் வந்து நம்ம அந்த மாதிரி வச்சிருக்கணும். அந்த மாதிரி ஒரு மனநிலையில நம்ம பண்ணும்போதுதான் நம்ம அந்த நாமத்துல வந்து சுவையை வந்து அனுபவிக்க முடியும். ஏன்னா வேற காரணத்துக்காக நான் நாமத்தை விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னா அப்ப நான் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன், நான் அதுக்குதான் முக்கியத்துவம் கொடுக்குறேன், நாமத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. நாமமும் கிருஷ்ணரும் வேற இல்லை. அப்போ கிருஷ்ணர் என்ன நினைப்பாரு, எனக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கலையா, அப்ப நான் உன்ட்ட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, கோச்சிட்டு போயிடுவாரு.
நம்மளும் ஜெபம் பண்ணி பண்ணி பார்ப்போம், ஜெபத்துல ஒரு டேஸ்டே வராது. ஏன்னா கிருஷ்ணர் கோச்சிட்டு போயிட்டாரு, நம்ம அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு சொல்லி. அதனால நான் சேவை பண்றேன், பிரச்சாரம் பண்றேன், இன்னும் ஏதோ வந்து நான் கிருஷ்ணா கான்சியஸ் ரிலேட்டடா நான் இருக்கிறேன்ற ஒரு ரீசன்னால நம்மளுடைய ஜெபத்தை விடக்கூடாதுங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். மேபி எனி அதர் ஃபேமிலி ரீசன் ஆல்சோ, நமக்கு வந்துட்டு மற்ற விதமான குடும்ப காரணங்கள் கூட இருக்கலாம். அப்படி இருந்தா கூட நம்ம ஜெபத்தை விடக்கூடாது அப்படிங்கிறத இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். வீட்டுல எனக்கு பல வேலைகள் இப்படி இருக்கு அப்படி இருக்கு, எதுவா வேணா இருக்கட்டும், தீட்சா வாங்கியிருந்தோம் அப்படின்னு சொன்னா 16 மாலை கம்பல்சரி எவ்ரிடே, அதுல வந்து எக்ஸ்கியூஸே இல்லை. தீட்சை வாங்காம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம அட்லீஸ்ட் எத்தனை மாலை நான் தினமும் ஜெபம் பண்ணுவேன்னு நமக்குள்ளேயே வந்து ஒரு உறுதி எடுத்திருக்கிறோமோ அதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். நான் வந்து 2 மாலை தான் ஜெபம் பண்ணுவேன்னு நான் வந்து ஒரு உறுதி எடுத்திருந்தேன்னா அந்த 2 மாலையை விடாம நான் வந்து ஜெபம் பண்ணணும். நான் 4 மாலை பண்ணுவேன்னா அந்த 4 மாலை எந்த காரணத்துக்காகவும் விடக்கூடாது. அப்படி நம்ம கிட்ட வந்து ஒரு உறுதி இருக்கிற பட்சத்துலதான் கிருஷ்ணருக்கு நம்ம மேல வந்து ஒரு பிரியம் வரும். ஓகே, என்ன ஆனாலும் வந்து இவன் என்னையோடைய நாமத்தை ஜெபம் பண்றதுல இருந்து அவன் பின்வாங்கிறது இல்லை, அதுல உறுதியா இருக்கிறாங்கிறத பார்க்கும்போது கிருஷ்ணர் சந்தோஷப்படுவாரு. அவர் சந்தோஷப்பட்டாருன்னா நம்மளுடைய நாம ஜெபம் ஆனந்தமா இருக்கும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. எனி கொஸ்டின்ஸ் ஆர் கமெண்ட்ஸ்? புரிஞ்சதா? பிரபு, நீங்க கிளாஸ் போது சொன்னேன் you use two terms, one is avatari and one is avataram. அது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் சொல்லுங்க பிரபு எல்லாருக்கும். தேங்க்யூ. அவதாரம் அப்படின்னு சொன்னா அது ஒருத்தர்கிட்ட இருந்து வரக்கூடியது. அவதாரம்னு சொன்னா நம்ம ஒரு மீனிங் என்ன பார்த்தோம், இறங்கி வருதல் அப்படின்ற ஒரு மீனிங் பார்த்தோம். இறங்கி வருதல் அப்படிங்கிறது ஒரு மீனிங் இல்லைன்னு கிடையாது. அந்த அவதாரம் அப்படிங்கிறது எங்க இருந்து இறங்கி வருது அப்படின்னு சொன்னா அது பகவான் கிருஷ்ணர்கிட்ட இருந்து இறங்கி வருது, அதனால அது அவதாரம். கிருஷ்ணர் வந்து அவதாரம் இல்லை. ஏன் அப்படின்னா அவர் அந்த அவதாரங்களுக்கெல்லாம் மூல காரணமா இருக்கிறதுனால அவர் அவதாரி அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இது புரிஞ்சதா? அதனாலதான் பாகவதத்துல வந்து கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த ஒரு ஸ்லோகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டா ஸ்ரீமத் பாகவதத்துடைய முதல் ஸ்கந்தம் 3வது அத்தியாயத்துல 22 பகவானுடைய அவதாரங்களை வந்து அங்க சுகதேவ கோஸ்வாமி வந்து விளக்குறாரு. அந்த 22 அவதாரங்களை விளக்குனதுக்கு அப்புறமா அடுத்த ஸ்லோகத்துல வந்து சூத கோஸ்வாமி என்ன சொல்றாரு, ஏதேச்ச அம்ச கலா பும்ச கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் மேல சொன்ன இந்த அவதாரங்கள் எல்லாமே வந்து என்ன, அதெல்லாம் அவருடைய அவதாரமோ அதாவது அம்சமோ இல்ல அம்சத்துடைய அம்சமோ தான். ஆனா கிருஷ்ணர் வந்து என்னவா இருக்கிறாரு, அவர் வந்து ஸ்வயம் பகவானா இருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்றாரு. சோ அதனாலதான் கிருஷ்ணர் வந்து ஒரு அவதாரம் இல்ல, அவர் ஸ்வயம் பகவான். புரிஞ்சுதா? Yes, Prabhuji, that 1.3.28 is called the Paribhasha Sutra. And the Bhagavad Puranatake வந்து அந்த that is the bottom line of everything, like he is the avatari. Yes. Thank you. Thank you for your question. Any other questions or comments? So every week we are taking a one topic. So we are trying to அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நம்ம முயற்சி பண்றோம். அந்த டாபிக்கை அந்த கான்செப்டை கரெக்டா வந்து நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கிற விதத்துல சொல்றேன்னா அது எல்லாம் உங்களுக்கு வந்து மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆகுற மாதிரி இருக்குதா, இல்ல நான் வந்து நல்லா ஈஸியா இருக்கிறதையும் நான் காம்ப்ளிகேட்டடா இருக்கிறேன்னா, கன்ஃபியூஸ் பண்றேன்னா சொல்லுங்க. ஏதாவது டவுட்டே வேணா பிரபு, ரொம்ப தெளிவா இருக்கு. ஈஸியா தான் இருக்கு பிரபு, ரொம்ப ஈஸியா சொல்றேன் இல்லையா? ஓகே, புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கா? ஸோ அதான் சொன்னேன், லைக் ஷேர் பண்ண முடியும்னா நீங்க சொல்றது புரியறதுனால தான், ரைட், நல்லா ஈஸியா இருக்கிறதுனால தான் இன்னும் அந்த இதுலயே சொல்ற மாதிரி இருக்கியா மற்றவங்களுக்கு ஷேர் பண்றதுக்கு. எனக்கு பிரபு, எனக்கு ஒரு கேள்வி. இந்த சரணடைறத பத்தி இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுவீங்களா? என்ன என்ன கேட்டீங்க? சரணடைகிறது. சரணடைகிறது. ஓகே ஓகே. சரணாகதி. எஸ்,
அந்த 6 அங்கங்கள் சொன்னமே அதை பத்தி டீட்டெயிலா வேணும்னு நினைக்கிறீங்களா இல்ல என்ன மாதிரி நீங்க? இல்ல இப்போ ஒரு நியூ டிவோட்டி வராங்க. நம்ம அவங்க கிட்ட அத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா எப்படி பண்றது பிரபு? ஓகே. ஆக்சுவலி இந்த சரணாகதி அப்படிங்கிறத நியூ டிவோட்டிக்கு நம்ம சொல்லி அவங்கள பண்ண வைக்கிறதுங்கிறது கஷ்டம். ஏன்னா இப்போ ஒருத்தர் வர்றாரு, நம்ம கிட்ட இந்த கிருஷ்ண பக்தியை பத்தி கேட்கிறாரு. இப்படி வந்து நாங்க பண்றோம், நீங்களும் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அதை கேட்டுட்டு உடனே அவர் வந்து 16 மாலை ஜெபம் பண்ணிடுவாரா அடுத்த நாள்ல இருந்து? இல்ல. அதுதான் சரணாகதி. அது இமிடியேட்டா பண்றதுங்கிறது கஷ்டம். அந்த 16 மாலை இமிடியேட்டா நான் வந்து ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு ஏத்துக்கிட்டாருன்னா அதுவே ரொம்ப பெரிய ஒரு சரணாகதி. ஏன்னா கிருஷ்ணர் பகவான் உடனே ஏத்துக்கிட்டு அவருடைய நாமத்தை நான் வந்து 16 மாலைன்னா ஒரு நாளைக்கு வந்துட்டு 2 மணி நேரம் அதை டெய்லி அதை நான் சொல்றேன்னு சொல்லி அதை கமிட் பண்றதே ஒரு சரணாகதி தான். புரியுதா? புரியுது பிரபு. அதனால வந்து சரணாகதின்னு புதுசா வர்றவங்களுக்கு வந்து நம்ம சொல்லணும்னு நினைச்சோம் அப்படின்னு சொன்னா எல்லா சூழ்நிலையும் கிருஷ்ணரை வந்துட்டு நீங்க நம்பி இருங்க, கிருஷ்ணரை மட்டுமே நம்பி இருங்க. இது ஒன்லைன்ல நம்ம உங்களுக்கு சொல்லலாம். கிருஷ்ணர், அவருடைய நாமம், இந்த 2க்கு மேலேயும் எப்போதும் எல்லா சூழ்நிலையிலையும் அந்த முழு நம்பிக்கை வச்சிருங்க. அவ்வளவுதான். இது வந்து ஒரு சரணாகதி. ஓகே பிரபு. தேங்க்ஸ் பிரபு. ஏன்னா அது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இன்னும் அந்த டீட்டெயிலான ஒரு விஷயங்களை வந்துட்டு புதுசா வர்றவங்களுக்கு இமீடியட்டா அது வந்து புரியாது. அது ஸ்லோவா அவங்க உள்ளுக்குள்ள வந்து இந்த கிருஷ்ண பக்தியை கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறமா தென் நேச்சுரலா அது அவங்களே அடுத்து அடுத்து அந்த சரணாகதியை நோக்கி வர்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. வரணும். அப்படி வரல அப்படின்னு சொல்றேன். அது நேச்சுரலா நடக்கணும். சில சீரியஸா இருக்கக்கூடிய பக்தர்கள் அதை வந்து எடுத்துக்கிறாங்க. சீரியஸா இல்லாதவங்க இப்ப என்ன அவசரம், பாத்துக்கலாம், வயசானதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம், இல்லைன்னா வந்து ஏதோ கூட பரவாயில்ல பிரபு. என்ன சொல்றாங்க, உன்ன மாதிரி என்னையும் பைத்தியமாக்க பாக்குறியான்னு கேக்குறாங்க. அச்சோ, அப்ப என்னைய பைத்தியம் சொல்றீங்களா? என்ன சொல்றாங்க பிரபு? இல்ல நீங்க பைத்தியமானது பத்தாது எங்களையும் ஆக்க பாக்குறியா அப்படின்னு கேக்குறீங்க. அதான் இப்ப நான் அப்படி நான் தான் இருக்கிறதுனால சொன்னேனோ இல்லையா முதல்லயே நம்ம பசங்களே நம்ம பைத்தியம் சொல்லிடுவோம். ஓகே. எல்லாரும் அது அவங்களுக்கு வந்து இதை புரிஞ்சுக்க முடியாது. அதுதான் பிரபு. அது நம்ம கஷ்டமா இருக்குல்ல, அவங்க அப்படி சொல்லும் போது ஐயோ இவங்க என்ன சொல்றது, இன்னும் இப்படியே இருக்காங்களே, எப்போ இவங்க வந்து நம்மள மாதிரி வருவாங்க அப்படின்னு சொல்லி. நல்ல விஷயம். உங்களுடைய அந்த ஏக்கம்ங்கிறது வந்து புரியுது. காது கொடுத்து கேட்கக்கூடியவங்களா இருந்தா அப்பப்போ நம்ம வந்து சில விஷயங்களை அவங்களுக்கு வந்து சொல்லலாம். அப்படி கேட்குற மாதிரியான ஆளுங்கள்னா அட்லீஸ்ட் வந்துட்டு நீங்க எப்பெல்லாம் கோயிலுக்கு போறீங்களோ அங்க கோயில்ல இருந்து கொஞ்சம் பிரசாதம் எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு ரெகுலரா பிரசாதம் கொடுத்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பா அவங்க பகவானுடைய கருணையில ஒரு நாள் பக்தர்ல மாறலாம். எஸ், தேங்க்யூ. வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி இல்ல கருத்துக்கள்? ஓகே, கிளாஸ் டைமிங் 1 ஹவர்னு சொல்லிட்டு நான் 2 ஹவர் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஓகே, கிளாஸ் நம்ம முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே உங்களுடைய டைம் நான் நிறைய எடுத்துக்க விரும்பல, உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும். தேங்க்யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா. அடுத்த வாரம் வந்து சந்திப்போம். தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பிரபு, அதாவது கருத்து நீங்க கேட்டோம்னு நான் கருத்துக்கு நான் சொல்றேன் பாருங்க. அதாவது எங்களுக்கு வந்து இந்த குட் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, நாளைக்கு ஸ்கூல்ஸ் மாத்திரம் லீவு பிரபு. இன்னொரு 3 நாள் 4 நாள் லீவா. நான் வந்து என்ன மாதிரி உங்க கிளாஸுக்கு நான் வெயிட் பண்றேன் அப்படின்னாக்க, நேத்திக்கு என்ன பண்ணிட்டேன், 8:30 மணிக்கு ஐயோ டைம் ஆயிடுது, கிளாஸுக்கு லேட் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு நேத்திக்கு போட்டுட்டு நான் என்ன பண்ண போட்டாக்க ஹோஸ்ட் இஸ் நாட் அவைலபிள் இந்த மீட்டிங். ஐயோ பிரபு என்ன மறந்து போயிட்டாரா இன்னைக்கு. நானே மனக்கோட்டை எல்லாம் கட்டிட்டு எனக்கு தாங்கல. 15 நிமிஷம் கழிஞ்சு பவமாலிக்கு வந்து, பவமாலி நீ கிளாஸ் இல்லையா நம்மளுக்கு
அப்படின்னு கேட்டேன். அந்த அம்மா பார்க்கவே இல்லை மெசேஜா, ஆன்சரும் பண்ணல. எனக்காக ஊசி மேல நிக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ நீ கிளாஸ் இல்லையா, என்னாச்சு, நான் ஏதாவது விட்டுட்டேன்னா, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அப்புறம் தான் பார்த்தேன் என் தலையில இழு இன்னைக்கு சாட்டர்டே தானே ஆறுது. அதாவது அந்த மாதிரி ஆர்வ கோளாறுல இருக்கோம் பிரபு நாங்க எல்லாரும். சோ நீங்க கருத்துன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த Very மாதிரி nice. வெரி நைஸ் நான் பிரபு, யுவர் கிளாஸஸ் ஆர் ரியலி நைஸ். உங்களை மாதிரி பக்தருடைய சங்கம் கிடைத்தது நான் செய்த பாக்கியம். சொல்லின்னு போங்க, காசா பணமா நாங்க பக்தர்கள்னு நீங்க ஒருத்தர் தான் சர்டிஃபை பண்ண முடியும். கண்டிப்பா Thank you என்னையோட Prabhu, நீங்க thank you so எல்லாரும். much. எஸ், தேங்க்யூ. ஹரே Hare கிருஷ்ணா. Krishna Prabhu. Hare Krishna Prabhuji. Hare Krishna everyone. Hare Krishna.